கேக்குதா? கேக்குது சார், ஆரம்பிங்க. சார் ஷேரிங் விசுவலைஸ் ஆகுதான்னு பாத்துங்க. பிளர் ஆகுதா, கரெக்டா இருக்கா? கிளியரா இருக்கு சார். சரி, வாய்ஸ் கிளியரா இருக்கு. ஆரம்பிக்கலாம்ல? கிளியர் கிளியர். ஓகே ஓகே. இப்போ அசிமுலேஷன் எலிமினேஷன் ப்ராசஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி வந்து அந்த அசிமுலேஷன் எலிமினேஷன் ப்ராசஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஆர்ஓஹெச் மெத்தடில் ப்ராக்டிக்கலாக எப்படி அசிமுலேஷன் எலிமினேஷனை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது, பேஷண்ட்டை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணி சொல்கிறது, அந்த ப்ராசஸ் நடக்கிறப்ப எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜென்ரலாக ஒரு ஜென்ரலாக கொடுத்துருவோம். நார்மல் நம்மளுடைய ஃபிசியாலஜி மெட்டபாலிசம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டைஜஸ்ட் ஆகுது, அது அப்சார்ப் ஆகி இந்த ரெண்டு மேஜர் ப்ராசஸ் நடக்குது, அசிமுலேஷன் எலிமினேஷன். இப்போ நார்மல் சாப்பாடு ஃபுட்டு வந்து டைஜஸ்டிவ் ட்ராக் வழியால் அப்சார்ப் ஆகி அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸு எல்லாமே வந்து இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் வழியாக கடத்தப்படுது. அப்போ சர்க்குலேட் இந்த பிளட் ஸ்ட்ரீம் வழியால் ஒவ்வொரு செல்லுக்கும் அதுக்கு உண்டான நியூட்ரிஷனை அந்த செல் வந்து அந்த அசிமுலேட் பண்ணிக்குது. இதுதான் ஜென்ரல் ஃபிசியாலஜிக்கல் மெட்டபாலிசம். டைஜஸ்ட் ஆன ஒவ்வொரு நியூட்ரிஷனும் ஒவ்வொரு செல்லுக்கும் இப்படி தான் வந்து அசிமுலேட் ஆகுது. இந்த அசிமுலேஷன் ப்ராசஸ் மாதிரி எலிமினேஷனும் நடக்குது நம்ம உடம்புல. ஜென்ரலாக எலிமினேஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சாப்பிட்ட சாப்பாடு டைஜஸ்ட் ஆகி வேஸ்ட் ஃபீக்கல் மேட்டராக நம்ம வந்து வெளியேறுது. அந்த ஃபீக்கல் மேட்டர்லேயே வந்து ஒரு பாக்டீரியா, நார்மல் ஈகோலை பாக்டீரியா மாரி அது ஒரு நார்மல் பாக்டீரியாஸ் இருக்கும். ஒரு பேராசைட் எதுவும் எக்ஸசிவ் பேராசைட் இருந்ததுன்னா அது உடம்பே தன்னைத்தானே வெளியேற்றிக்குது. பேராசைட் இருந்ததுனாலுமே வெளியேற்றும். அதேமாதிரி லங்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் வந்து ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றுறது, இது நார்மல் ப்ராசஸ் நடக்குது. இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கு, டைஜஸ்டிவ் ட்ராக்கு ஒவ்வொரு சிஸ்டமும் தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்யுது. அதேமாதிரி ஸ்கின்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கழிவுகள் வந்து ஸ்வெட்டாக வெளியேற்றம் நடக்குது. அப்புறம் மேஜர் பார்த்தீங்கன்னா லிம்ஃபாட்டிக் சிஸ்டம், இந்த நிணநீர் சுரப்பின்னு சொல்கிறது. இப்போ வந்து காலில் ஏதோ ஒரு புண்ணு இருக்குது, ஒரு செப்டிக் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் உள்ள இங்குவெனல் ரீஜனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிலேட்டடாக வந்து நெறிக்கட்டுன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கால் அல்சர் கேஸ் வராங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லலாம். மருந்து கொடுத்ததுக்கு பிற்பாடு ரைட் சைடு அல்சர்னா ரைட் சைட்லேயோ லெஃப்ட்லேயும் வரலாம், நெறிக்கட்டும், ஃபீவர் வரும், அதுக்கப்புறமேல தான் இது வந்து ப்ராசஸ் குறையும் அப்படின்னு சொல்லுவோம். அதே ப்ராசஸ் தான், நேச்சுரல் ப்ராசஸ் தான். இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னு சொல்லுவோம். அந்த டாக்ஸின்ஸ் அங்கே போய் ட்ரைனேஜ் பண்ணி அதுக்கப்புறமேல இது க்ளீன் பண்ணுவோம். கிட்னி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும், வேஸ்ட் மெட்டீரியலை நம்மளுடைய டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே மேஜர் ரோல் பண்ணுறது வந்து கிட்னி. பிளட்டோட வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறது கிட்னி. அதுமாதிரி லிவரும் வந்து அதே லெவலுக்கு அதோட பாய்சன்ஸ் எது இருந்துச்சு அப்படின்னாலும் அது பாக்டீரியா, லிவர் மெட்டபாலிசம்ங்கிறது வந்து மேஜர். கிட்னி லிவருங்கிறது மேஜர் மெட்டபாலிசம். இப்போ வந்து இது எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு கேல் ஸ்டோன் கேஸ் வருது அப்படின்னா பேஷண்ட்டை நீங்கள் மருந்து கொடுத்துட்றோம், பட் என்ன சிம்டம்ஸ் வரலாம், இது வந்து இந்த மெட்டபாலிசம் ஓரளவு தெரிஞ்சாதான் எப்படி எலிமினேஷன் வரும்னு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியுமா. லிவர் கேஸே வருது அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் வாமிட் வரும், லூஸ் மோஷன் போகும், பித்தமாக ஏதாவது வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஜென்ரல் மெட்டபாலிசம்ங்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு அது ரிலேட்டடாக ஆர்கனா ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த அசிமுலேஷன் எலிமினேஷன் இந்த ரெண்டு ப்ராசஸும் பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது நார்மல் மெட்டபாலிசம் நல்லா போயிட்டே இருக்கும். இப்போ இந்த அசிமுலேஷனில் எதுவும் பிரச்சனை இருக்குது, எலிமினேஷனில் எதுவும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புல தேவையில்லாத டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்கிற நச்சுக்கள் தங்கிடும். இப்போ அந்த டாக்ஸின்ஸு நம்ம உடம்புல தங்குறதுனால தான் ஒவ்வொரு ரிலேட்டடான ஆர்கனில் தங்குறதுக்கு போன மாதிரி சிம்டமேட்டாலஜி நோய் சிம்டம்ஸும் உண்டாகுது. பார்த்தீங்க அப்படின்னா தூக்கம் இல்லாது, தலைவலி, நிறைய சிம்டம்ஸு. எந்த டாக்ஸின்ஸு ஒழுங்காக வெளியேறலை அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான சிம்டம்ஸு உண்டாகுது. அப்போ அந்த டாக்ஸின்ஸ் அக்குமுலேஷன் தான் மேக்சிமம் டிசீஸ்க்கு காரணம்.
ஆர்ஓஹெச்ல முக்கியம் அப்படின்னா நம்ம மருந்து கொடுத்ததுக்கு பிற்பாடு எலிமினேஷன் சொல்றோம் பாருங்க. இந்த எலிமினேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு மேஜரான காரணம் வந்து இந்த டாக்ஸின்ஸ் அந்த ரிலேட்டடான ஆர்கன்ல அக்குமுலேட் ஆகி நீங்க கரெக்டான ப்ரிடாமினன்ட் மெட்டல் ஸ்டேட் கொடுத்தோன்னே அது ரிலேட்டடான டாக்ஸின் அந்த ஆர்கன் வழியால ரிலீஸ் ஆகுறதை நீங்க பார்க்க முடியும். ஒவ்வொரு எல்லா கேஸ்லயுமே மேக்ஸிமம் பார்க்கலாம். மைனூட்டா வாட்ச் பண்ணீங்கன்னா பார்க்கலாம். இந்த கான்செப்ட் வந்து புதுசு கிடையாது. இதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் சொல்றோம் பாருங்க, சித்தா ஆயுர்வேதிக் மெடிசன் சொல்றோம் பாருங்க. இந்த சித்தா ஆயுர்வேதிக் மெடிசன்ல உள்ள சிஸ்டம் தான் இது. பட் என்ன வித்தியாசம் அப்படின்னா சித்தா ஆயுர்வேதிக்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கழிவு இப்போ வந்து மலம் லூஸ் மோஷனுக்கு, அதாவது பாடியை கிளீன் பண்றதுக்கு கிளீனிசிங் ப்ராசஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. ஒரு 3 நாள் ஒரு 2 நாள் கொடுப்பாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா லூஸ் மோஷன் போகும். அது என்ன நடக்குது அப்படின்னா மருந்து மூலம் நம்மளுடைய உடலுடைய கழிவுகள் வெளியேற்றம் நடக்குது. வந்தாங்க அப்படின்னா ஜென்ரலா எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. அந்த கிளீனிங்க்கு கொடுப்பாங்க, சித்தாலையும் கொடுப்பாங்க, ஆயுர்வேதிக்லையுமே கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் ஒன்ஸு 3 மந்த் ஒன்ஸு பீரியாடிக்கலாக கொடுத்துக்கிட்டு இருக்கணும். பட் ஆனால் நம்ம சிஸ்டத்தில் என்ன பியூட்டி அப்படின்னா அப்படியெல்லாம் நடக்கிறது கிடையாது. நம்மளுடைய நேச்சுரல் செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆகி நம்மளுடைய உடல் தான் அந்த கழிவுகளை வெளியேற்றுது. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா தேவையில்லாமலாம் லூஸ் மோஷன் போகாது. சித்தா ஆயுர்வேதிக்கில் பண்ணுற டெக்னிக் என்ன அப்படின்னா யார் வந்தாலும் என்ன கம்ப்ளைண்ட் வந்திருந்ததுனாலும் இந்த லூஸ் மோஷன் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதோட நம்மளோட எனர்ஜி வேஸ்ட் ஆகும். கண்டிப்பாக அந்த மோஷன் வந்து கிளியர் பண்ணிடுறதுக்கு மருந்து கொடுப்பாங்க, பேதிக்கு மருந்து கொடுப்பாங்க. அந்த ப்ராசஸ் கிடையாது. நமக்கு எது தேவையோ, இப்போ லங்கில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா லங் ரிலேட்டடான ரூப்ரிக்ஸ் மெட்டல் ஸ்டேட் நீங்கள் போடுறப்ப அது ரிலேட்டடான எலிமினேஷன் ஆக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் ஆக போகுது. கழிவுகளே இல்லை அப்படின்னா வந்து வெளியேற்றம் நடக்காது. வெறும் அசிமுலேஷனோட முடிச்சுக்கும். சிம்பிளாக ஒரு கழிவுகள் ரொம்ப இல்லை அப்படின்னா மைல்டான இது, அதாவது எதுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னா மென்டல் ஸ்டேட்டுக்கு நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா உடம்புல என்ன தேவையோ அது வெளியேற்றம். இந்த கழிவு வெளியேறணும் அப்படின்னா கண்டிப்பாக வெளியேறும். தேவையில்லாமல் லூஸ் மோஷன் போகிறதுங்கிறது கிடையவே கிடையாது. அப்போ நம்மளுடைய செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஸ்டிமுலேட் ஆகி நம்ம உடம்பு தான் அந்த கழிவுகளை வெளியேற்றும். ஆயுர்வேதிக் சித்தால கொடுக்குற மெடிசனல் கான்செப்ட் வந்து தேவை இருக்கோ இல்லையோ அந்த பேதி மாத்திரைங்கிறது பேதி மாத்திரை ஒரு 2 நாள் 3 நாள் கொடுப்பாங்க. கொடுத்தப்போ உடலில் உள்ள கழிவுகள் வெளியேற்றம் நடக்குது. இது வந்து தற்காலிகம் தானே வச்சுங்க. பட் வந்து ஹோமியோ மெடிசன் கொடுக்குறப்ப அது வந்து டீப்பாக ஒர்க் ஆகி நம்ம உடம்பு அது ரிலேட்டடான ஆர்கனுக்கு உண்டான கழிவுகளை மட்டுமே தான் வெளியேற்றுது. அப்போ டாக்ஸின்ஸ் எலிமினேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆர்ஓஹெச்ல. இப்போ நம்ம ப்ராசஸ் பண்ணுற எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ப்ரெசன்டிங் சிம்டம் என்ன கம்ப்ளைண்ட் வராங்களோ அந்த சிம்டம் அதுக்கு தொடர்புடைய ப்ரிடாமினன்ட் மென்டல் ஸ்டேட்டை மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். இப்போ மோஷன் கான்ஸ்டிபேஷன் ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுங்க, இந்த கான்ஸ்டிபேஷனுக்கு தொடர்புடைய மென்டல் சிம்டம்ஸ் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற விதத்தில் என்ன விஷயங்கள் எது வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்க அந்த மென்டல் சிக்னல் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். அப்போ அதுக்கு உண்ட ரிலேட்டடான எலிமினேஷன் கண்டிப்பாக நடக்கும். எலிமினேஷன்னா லூஸ் மோஷன் தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மோஷன் கான்ஸ்டிபேஷன் தான் ப்ராப்ளம் அப்படின்னா அது நார்மல் ஸ்டூன் போனதுனாலே அது நார்மலாக ஒரு டைம் அப்படிங்கிறது ரெகுலேட் ஆனது அப்படின்னாலே அது ஒரு எலிமினேஷன் தான். நம்ம வந்து ஜஸ்ட் பேலன்ஸ் தான் பண்ணுறோமே ஒழிய எதுவுமே வந்து ஒரு தேவையில்லாத ஒரு எலிமினேஷனையோ இல்லை வேற ஏதாவது ஒன்று ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறதே கிடையாது. உடம்பு தேவைன்னு நினச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அதை வெளியேற்றே தீரும். தேவையில்லாதது வந்து லூஸ் மோஷனாவோ ப்ரொடியூஸ் பண்ணுறது கிடையாது. அப்போ எந்த இடத்துல டாக்ஸின்ஸ் ரிலீஸ் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அந்த மென்டல் ஸ்டேட்டையும் நம்ம அப்சர்வ் பண்ணுறப்ப ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே இப்போ மல்டிபிள் பெத்தாலஜிக்கல் டிசீஸ் வராங்க அப்படின்னா ஒவ்வொரு ட்ரக்கு கொடுக்குறப்பையும் கண்டிப்பாக ஒரு எலிமினேஷன் அந்த பார்ட் ரிலேட்டட் டு ஆர்கனில் நடக்கும். அதுக்கப்புறமேல அந்த ரிலேட்டட் ஆர்கனில் ஒரு ரிலீஃப் இருக்கும். இதுதான் ஜென்ரல் கான்செப்ட். ஒரு கேஸ் சிம்பிள் கேஸ் ஒன்று போகும். ஒரு எக்ஸிமா கேஸ் வராங்க. அந்த எக்ஸிமா கேஸ் சொல்கிறாங்க அரிக்குது சார் ஃபுல்லாக கையில், அதாவது இந்த எல்போ ரீஜியனில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிமா இருக்குது. அது என்ன சொல்கிறாருன்னா அரிக்குது அந்த இடத்துல வந்து எரியுது சார், சொரிஞ்சு விட்டோம்னா எரியுது, ஒரு இரிட்டேஷனாக இருக்குது சார், பிஸ்னஸ் டென்ஷன் வேறு இருக்குது, அதனால் சீக்கிரம் மருந்து சரி பண்ணுங்க அப்படின்னு. சிம்பிள் கேஸ் தான் உங்களுக்கு பிகினிங்கில் சொல்லணும் அப்படிங்கிறனால வெரி சிம்பிள் கேஸ். அடிக்குது, எரிச்சல் இருக்குது,
சொரியறது ஒரு இரிட்டேஷனாக இருக்குது, பிஸ்னஸ் டென்ஷன் வேறு இருக்குது சார், சீக்கிரம் மருந்து கொடுங்க அப்படிங்கிறாரு. என்ன மெடிசன் கொடுக்கலாம் சார்? Arsenicum album, sir. ரூபிக் சொல்லுங்க. Sir, deletion fire sees ஓகே carry desire to be fast. ஓகே. அப்புறம் அப்படி போட்டால் பெல்லும் வருமே, வரும்னு நினைக்கிறேன். பாருங்க, சொல்லுங்க வேற சார். கம்ப்ளீட் பண்ணுங்க சார். சந்திரன் சார். Sir. 2 ரூபிக் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் ஹலோ Sir, கேக்குறேன் சார். சொல்லுங்க சார். ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க சார். சிம்பிள் கேஸ் தான் போட்டிருக்கிறதுக்கு அப்படியே ரூபிக் போட வேண்டியதான் நீங்க. ஹலோ Sir, business stocks. ஓகே. சொல்லுங்க. Fast recovery, sir. சரி, வேற? Irritation, feeling irritation, எரிச்சல். Anxiety business என்ன? Anxiety business support. Okay. Hello. சொல்லுங்க. Fires is from business support. என்ன மருந்து? No. From irritability. சார் சதீஷ் சார், என்ன மருந்து சார்? அனகார்டியம். ஓகே ஓகே. சொல்லுங்க, வேற யாரோ சொன்னீங்களே? Irritability itching from. Anacardium தான் சார் அதுலயும் வருது. ஓகே. சரி, வேற? சார் இந்த 3 போடும்போது அர்ஸ் தான் வருது சார். டெலிஷன் ஃபயர் சீஸ் டிசைர் கேரி டு பி ஃபாஸ்ட் மைண்ட் பிசினஸ் டாக்ஸ். இது போட்டா பெல் வரும்னு நினைக்கிறேன். பாருங்க, பெல் வரல. நான் போடாமே சொல்றேன், நீங்க போட்றீங்க. பெல் இரண்டாவது ஆப்ஷன் சார். அத பெல் வர எப்படி? ஓகே சார். எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க பெல் ஆர்ஸ்? ஓகே சொல்லிடலாம். கேரி டு பி டிசைர் டு பி ஃபாஸ்ட் அதுக்கு இம்பார்ட்டன்ட் சார். அதான் சார், அது பெலடோனா இருக்குல்ல, பெலடோனா. கேரி டிசைர் டு பி ஃபாஸ்ட், பிசினஸ் ஸ்டாக்ஸ், இன்னொன்னு என்ன சார் சொன்னீங்க? டெலிஷன் ஃபயர் விஷன் சார். ஓகே. இது 3த்துலயுமே பெல்லும் இருக்கும், ஆர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? எஸ் சார். ஓகே. மருந்து கரெக்ட் சார், மருந்து கரெக்ட். ஓகே சார், அது சீக்கிரமா அந்த பிசினஸ்க்கு போகணுங்கிறதுக்காக வேண்டி அந்த கேரி டு பி ஃபாஸ்ட்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தலாம் அப்படின்னு. கரெக்ட் தான் சார். இதுல வந்து அவர் சொல்றாரு, ஜெனரலா வந்து பிசினஸ் டென்ஷன் இருக்குன்னு தான் சொல்றாரு. அதோட முடிச்சிட்டாரு. இதுல ஆங்ஸைட்டி அபவுட் பிசினஸ்லாம் இல்ல, அவரோட பிசினஸ் சொல்றாரு, அவ்வளவுதான். பிசினஸ் டென்ஷன் வேற இருக்கு சார், சீக்கிரம் மருந்து கொடுத்து சரி பண்ணுங்கிறாரு, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே சார். கேரி டிசைர் ஃபாஸ்ட், இரிட்டபிலிட்டி, பெயின் டூரிங், இரிட்டேஷனா இருக்குன்னு சொல்றாருல, அதான் மெயின். 3+ கொடுத்துருக்கான் பாருங்க. 3+ கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறப்ப அவர் வந்து அதை அழுத்தம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப அதை போட்டீங்கன்னா பெல்லு போயிடும். அப்ப இந்த கேஸ்க்கு, எக்ஸிமா கேஸ்க்கு ஆர்சனிக்கம் ஆல்பம் 6 ஒரு டோஸ் கொடுக்குறேன். ஏன் 6 கொடுக்குறேன் அப்படின்னா, மேக்சிமம் ஸ்கின் கேஸ்க்கு 6லேருந்து ஆரம்பிக்கிறது நல்லது. ஏன்னா அக்ரவேஷன் கண்டிப்பா இருக்கும். இல்லை அப்படின்னா 3லேருந்து ஆரம்பிக்கிறது நல்லது.
இல்லை ரொம்ப சப்ரஷன் இருந்ததுன்னா 3xலேருந்து ஆரம்பிக்கிறது நல்லது. இப்போ 6 ஒரு டோஸ் கொடுத்தோம் இந்த ரூபரிக்கு. கொடுத்ததுக்கு பிற்பாடு ஃபாலோ பார்ப்போம். மருந்து கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு பிற்பாடு அடுத்த நாளே ஃபோன் பண்ணிட்டார். அடுத்த நாளே ஹெவி ஃபீவர். அடுத்த நாளே என்ன நடந்தது அப்படின்னா ஹெவி ஃபீவர், லூஸ் மோஷன் வந்து பயங்கர அஃபென்சிவா வாடையோட ஒரு 7 தடவை போகுது சார், என்ன பண்றது அப்படின்னு. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த கேஸ் பிகினிங்லேயே என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நல்லா பார்த்துங்க, இந்த கேஸ்க்கு வந்து நான் ஜென்ராலிட்டிலாம் கேட்கல. இந்த கேஸ்க்கு இதுதான் சிம்டம். ஜென்ராலிட்டி நான் அந்த கேஸ்க்கு நான் எப்படி பசி எப்படி இருக்கு, மோஷன் எப்படி இருக்கு, யூரின் இதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. நான் சொன்ன ஸ்டேட்டுக்கு நம்ம மருந்து கொடுத்துட்டோம். அதில் ப்ரிடாமினன்ட் என்ன அப்படின்னா இந்த கேஸுக்கு இரிட்டேஷனுங்கிறது தான் ப்ரிடாமினன்ட். மற்ற சிம்டத்தை போட்டு ஆர்சனிக்கம் 6 ஒரு டோஸ் கொடுத்தோம். கொடுத்ததுக்கு பிற்பாடு 6-7 தடவை லூஸ் மோஷன் அன்னைக்கே போயிருக்கு. அடுத்த நாளே ஃபோன் பண்ணிட்டேன். 7 தடவை நீங்க சொன்ன மாதிரி லூஸ் மோஷன் போகுது சார், ஹெவி ஃபீவரா இருக்கு, ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு, என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு பேராசிட்டமால் ஏதாவது போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறேன். போடவே கூடாது. போட்டா ஜுரம் சரியாயிடும், எக்ஸிமா சரியாகாது. அது முதலே கண்டிச்சாச்சு. நீங்க ஃபோன் பண்ணி சொன்னோன்னா அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா நீங்க சொல்றப்ப வந்து நான் வெயிட் பண்றேன் அப்படின்ட்டு. என்னால முடியலை தான். 7 தடவை லூஸ் மோஷன் போயிட்டு ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நீங்க இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா நீங்க சொன்னது போய் நடக்கிறதுனால நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூஸ் மோஷன் 7 தடவை போறதே 3 நாள் கண்ணி வச்சு. கண்ணி ஆனதுக்கு பிற்பாடு அந்த ஸ்கின் எரப்ஷன் இருக்கு பாருங்க, அதுவும் வந்து ஒரு சின்ன பேட்ச் இருந்தது. ஹோல் ஏரியா ஒரு கொஞ்சம் அந்த வட்டம் வந்து பெருசாச்சு. கையில் உள்ள வட்டம் வந்து அதுலேயும் வந்து அக்ரவேட் ஆகுது. அந்த பேச்சஸ் வந்து அதிகமாகும். இந்த ப்ராசஸ் வந்து 3 நாளுக்கு முடிஞ்ச உடனே அவருடைய இன்டர்னல் எனர்ஜி அசிமுலேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிச்சிச்சு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப பிரிஸ்கா இருக்கு சார், இதுக்கு முன்னாடி ரொம்ப டயர்டா இருக்கும் அப்படிங்கிறாரு. நல்லா பார்த்துக்கணும். இந்த டயர்ட்னஸ் வந்து அந்த வார்த்தை விஷயத்துக்கு சொல்லவே இல்லை. இந்த டயர்ட்னஸ்ங்கிறது ஒரு ஜென்ராலிட்டி, பிசிக்கல் ஜென்ரல். இந்த பிசிக்கல் ஜென்ரல் முதல்ல சொல்லலை. ஆனா இப்ப இந்த ஸ்டேட்டுக்கு நம்ம மருந்து கொடுக்குறப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவருடைய வைட்டாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, பிரிஸ்க்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது இந்த எலிமினேஷன் நடந்தோடனே பிரிஸ்க்னஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவர் சொல்றாரு, நீங்க மருந்து கொடுக்குறப்ப கூட நம்மள சார் என்ன இத்தனோண்டு உருண்டையா இருக்கு அப்படின்னு. ஐயோ, மருந்து கொடுத்து அடுத்த நாளே ஜுரம் லூஸ் மோஷன் போனோம்னா இந்த உருண்டை பார்த்து தான் போறேன். என்ன 2 உருண்டை 3 உருண்டை தானே கொடுக்குறாங்க, இது என்ன பண்ண போகுது அப்படின்னு நினைச்சிட்டு தான் சார் உங்கள்கிட்ட வாங்கிட்டு போனேன். என்னமோ போய் போட்டோன்னா தான் சார் தெரியுது, பயந்து போட்டேன் சார் அப்படிங்கிறது. அப்ப அவர் அது கால் வலி அவர் இருந்துச்சு, அந்த கால் வலி சரியாயிட்டு. அந்த கால் வலியும் அவர் சொல்லலை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வருஷமா வந்து கான்ஸ்டிபேஷன் இருந்திருக்கு அவர். அது வந்து ஸ்டூல், நம்ம ஜென்ராலிட்டியில வந்து கிளாசிக்கல் ஹோமியோபதியில ஸ்டூல் கேட்போம்ல, மோஷன் எப்படி இருக்கு அப்படின்னு. அந்த எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் கேட்கல, அதோட கேஸ் முடிச்சுட்டேன். அப்ப பாஸ்ட் 1 இயரா வந்து கான்ஸ்டிபேஷன் இருந்தது, இப்போ வந்து மோஷன் ஃப்ரீயா போகுது அப்படிங்கிறது. கிராஜுவலா பார்த்தீங்க அப்படின்னா இந்த எரப்ஷன் அதிகமானது கொஞ்சம் கொஞ்சமாக இச்சிங், இரிட்டேஷன் எல்லாம் குறைஞ்சி ஒரு 1 மந்த்ல வந்து ஒரு 50 to 60% குறைஞ்சி அப்புறம் 2 மந்த்துக்கு பிற்பாடு நார்மல். இந்த கேஸ் எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணது எல்லாமே வந்து ஃபார்மேட் ஆயிடுச்சுங்கிறதுனால அந்த நல்லா ப்ரொஜெக்ட் பண்ண முடியல. இல்லை, அந்த கேஸ் நடந்தது இதுதான். அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம், சொன்ன எலிமினேஷன் பண்ண விஷயம் ஒவ்வொரு கேஸுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதை நீங்கள் வந்து இதெல்லாம் சொல்லலைன்னு வச்சுங்க, அடுத்த நாளே ஜுரம்னு சொல்லிட்டு அது வேற பிரச்சனை அப்படின்னு போய் ஊசி போட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய ஒர்க்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாகப்படும். ட்ராக் அவங்க மாற்றி விட்டாங்கன்னு வச்சுங்க, போய் இந்த லூஸ் மோஷன் நிறுத்திட்டாங்க அப்படின்னா, நிறுத்தினாலும் சில சமயம் நிற்காது. சென்டரை டச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்னதான் மெடிசன் போட்டாலும் சில சமயம் நிற்காது. சப்போஸ் நிறுத்திட்டீங்க அப்படின்னா அந்த கேஸு குணமாகறதுல பிரச்சனை வந்துடும். அப்புறம் ஸ்டேட்டு அது பிளாக் ஆகி அதுக்கப்புறமேல வேற மருந்து மாற்றுறதுக்கான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதனால ஜென்ரல்ஸு கேட்கலாம், தப்பு கிடையாது. இந்த ஜென்ரல்ஸை தாண்டியும் நீங்க மென்டல் ஸ்டேட்டை கரெக்டாக மருந்து கொடுக்குறப்ப இந்த ஜென்ரல்ஸ்லையும் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அப்போ ஃபாலோஅப்ல அசிமுலேஷன் எலிமினேஷன் நடக்கிறதுனால ஜென்ரல்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா கேட்கணும்.
ஃபர்ஸ்ட் விசிட்ல கேட்கணும் கேட்காது, ஒரு சில கேஸ்க்கு கேட்குற மாதிரி இருக்கு, ஒரு சில விஷயம் கேட்க தேவையில்லை. பட் ஃபாலோ அப்ல கண்டிப்பா ஜென்ரல் பசி எப்படி இருக்கு, மோஷன் ஆகும் கேட்கணும், கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா எலிமினேஷன் ப்ராசஸ் சிவியரா இருக்கிறப்ப பேஷண்ட் உங்கள்கிட்ட சொல்லிடுவோம். மைல்டா இருக்கல அப்படி இருக்கிறப்ப வந்து பேஷண்ட் வந்து சொல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸ்ல வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வச்சுங்க, எல்லா செஷன் முடிஞ்சதுக்கு அப்ப அசிமுலேஷன் ப்ராசஸ் எலிமினேஷன் ப்ராசஸை மருந்து கொடுக்கறது மட்டும் முக்கியம் இல்லை, அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும், ஓரளவு ப்ரிடிக்ட் பண்ணணும். அப்ப சேகல் சொன்ன 5 அவுட்லெட் மேஜர் அவுட்லெட் சொல்றாரு. மேக்சிமம் வந்து லூஸ் மோஷன்ங்கிறது வந்து காமனா இருக்கு. ஏன்னா வந்து மேஜர் ப்ராசஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அசிமுலேட் ஆகி அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிறது வந்து டைஜஸ்டிவ் இதுல வந்து மேக்சிமம் மேஜர் ரோல் இருக்கிறதுனால அந்த கழிவுகள் வெளியேற்றங்கிறது டைஜஸ்டிவ் ட்ராக் வழியால நிறைய இருக்கு, லூஸ் மோஷனா போறது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நவதுவாரங்கள்லயும் கண்டிப்பா எலிமினேஷன் நடக்கும். ஏன்னா அது ரிலேட்டடான அந்த ஆரிஃபைஸ்ல கண்டிப்பா வந்து எலிமினேஷன் நடக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைஸ் கேஸ் ஒருத்தர் வந்தாங்க. இந்த ஸ்ட்ரைஸ் கேஸ்க்கு வந்ததுக்கு பிற்பாடு நம்ம மருந்து கொடுத்ததுக்கு பிற்பாடு முதலே சொல்லிட்டேன், மருந்து கொடுத்த பிற்பாடு கண்ணிலேருந்து டிஸ்சார்ஜோ இல்லை வேறு எதுவும் வரும் அப்படின்னு. அந்த மருந்து கொடுத்த பிற்பாடு 3 நாள் 4 நாள் கண்ணிலேருந்து தண்ணியா கொட்டி அதுக்கப்புறமேல ஒரு 5 நாளுக்கு பிற்பாடு அந்த ஸ்ட்ரைஸோட சைஸ் கண்ணில் உள்ள கட்டி குறைஞ்சிடும். அப்ப என்ன பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு? நீங்க சொல்லலை அப்படின்னா இந்த கண் கட்டிக்கு வந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண் கட்டிக்கு தானே வந்தோம், கண்ணிலேயும் தண்ணி வருது, அதுக்கு ஏதாவது ஒரு டிராப்ஸை போடணும்னு எடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுடைய நீங்க வந்து நம்ம உடம்பு அதை கிளீனிங் ப்ராசஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப அதை பிளாக் பண்ற மாதிரி ஆயிடும். அப்ப நீங்க ப்ரெடிக்ட் பண்ணி இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பேஷண்ட்டை சொல்லலாம். இப்போ ரொம்ப வந்து ஹைப்போகான்ட்ரிக்கலா இருக்காங்கன்னு வச்சுங்க, ரொம்ப பயந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேணா நீங்க சொல்லாம வேணா இருக்கலாம். அவங்களுக்கு வேணா ஒன்று ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா ஃபோன் பண்ணி கேட்டுங்க, வேற ஏதாவது மருந்துகள் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிடுங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கிற வேற இருந்தாங்க அப்படின்னா கான்செப்டை சொல்லி கேஸ் எடுத்து முடிச்சதுக்கு பிற்பாடு சொல்லணும், மருந்தை கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு பிற்பாடு சொல்லணும். எடுத்தோடனே சொல்லிடக்கூடாது. அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டேட்டை வந்து கரெக்டாக வந்து ரூல் அவுட் பண்ணுறதுல பிரச்சனை வந்துடும். இப்போ மருந்தை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிற்பாடு இந்தந்த இதெல்லாம் நடக்கணும், நீங்கள் கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணுங்க. சில சமயம் ப்ரிடிக்டே பண்ண முடியாத அளவுக்கு எலிமினேஷன் நடக்கும். இப்போ சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும், தலைவலின்னு மருந்து கொடுத்துருப்பாரு, நீங்கள் மருந்து கொடுத்துருப்பீங்க, டக்குன்னு பார்த்தீங்கன்னா காதில் இயர் டிஸ்சார்ஜ் நிறையா வரும். ஏன்னா ஏற்கனவே வந்து ஒட்டைட்டிஸ் மீடியா இருந்திருக்கும், சப்ரஸ் பண்ணியிருக்கோம். சென்டரை டச் பண்ணோன்னா அதுதான் முதல் கழிவு, அதை வெளியேற்றினா தான் சரியாகும்னு உடம்பு முடிவு பண்ணிட்டுனா அதுதான் முதல்ல வரும். அப்போ நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு எலிமினேஷன் நடக்கும். பட் நீங்கள் யூ ஹவ் டு ப்ரிடிக்ட் இந்த ஆரிஃபைஸ். நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்கன்னா பேஷண்ட்டை சொன்னீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக அந்த ஃபாலோக்குள்ள உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 5 ஆரிஃபைஸில் மேக்சிமம் நடக்கும். அப்போ நவதுவாரங்கள்லையும் கண்டிப்பா வந்து எலிமினேஷன் அந்தந்த ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்டுக்கு ரிலேட்டடான ஆரிஃபைஸ்ல கண்டிப்பா நடக்கும். யூட்ரஸ் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் இல்லை பீரியட் ஃப்ளோ அதிகமாகி அதுக்கப்புறமேல ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் குறையலாம். ரெஸ்பிரேட்டரி ட்ராக் பிரச்சனை இருந்தது அப்படின்னா ரன்னிங் நோஸ் வாயிலேருந்து ஸ்பூட்டம் ரிலீஸ் ஆகி குறையலாம். இதெல்லாம் காமன். அப்போ எலிமினேஷனை அந்த ஆரிஃபைஸோட தொடர்பு பண்ணி பேஷண்ட்டை நீங்கள் கேஸ் எடுத்து முடிச்சதுக்கு பிற்பாடு மருந்து கொடுத்ததுக்கு பிற்பாடு நீங்கள் சொல்லணும். அப்ப அசிமுலேஷன் வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்றது? அசிமுலேஷன் ப்ராசஸை எப்படி வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னா, பசி மருந்து கொடுத்ததுக்கு பிற்பாடு நீங்க இந்த அப்பிடைட்டே கேட்காம இருந்தாலும் சென்டரை டச் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா பசி வந்து இம்ப்ரூவ் ஆயிடும். முதல்ல சுத்தமா பசிக்காது டாக்டர், இப்போ நல்லா பசிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் கம்மியா சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ப்ராசஸ் நார்மல் ஆகாது. அவங்க பேஷண்ட் வந்து அந்த அப்பிடைட் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிற அளவுக்கு எடுத்துக்கணும். ஏற்கனவே பசியே இல்லை, இப்போ நல்லா பசிக்குது. ஒரு கேஸ் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்க மேலே கோவமா இருக்கு டாக்டர், எப்போதுமே வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10-11 மணிக்கெலாம் பசிக்குது, இல்லை இப்படி பசிக்குது, என்ன மருந்து கொடுத்தாரு அப்படிங்கிறது. அப்படி கிடையாது. பாடியோட அசிமுலேஷன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு உண்டான உணவு வந்து உடம்புக்கு தேவைப்படுது. அது இந்த எனர்ஜியை நீங்கள் அந்த அளவுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா தான். இதோட லிமிட் என்ன அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிறானோ அந்த அளவுக்கு சாப்பிட்றது நல்லது. எப்படின்னு மருந்து ஏற்கனவே பசி இல்லாதவன் பசி வந்தது அப்படின்னா அதே கான்செப்ட் தான் தேர்ஸ்ட்லையும். இந்த தேர்ஸ்ட்ல அக்யூட் ரீனல் ஃபெயிலியர், அதே மாதிரி கிரானிக் கிட்னி டிசீஸ், கிரானிக் கிட்னி ஃபெயிலியர், இந்த கேசஸ்லாம் அலோபதியில் வந்து 400 ml
இல்லை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இத்தனை எம்எல் தான் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு. பட் ஆனால் நம்ம மருந்து கொடுத்ததுக்கு பிற்பாடு என்ன நடக்கும் அப்படின்னா உடனே எலிமினேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். யூரின் அவுட்புட் ஏற்கனவே போகாது. இப்போ வந்து கிட்னி ஃபெயிலியர் கேஸில் யூரின் அவுட்புட் ரொம்ப கம்மியாக இருக்கும். கிட்னி வந்து ஸ்டார்டிங் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு தேர்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ இந்த தேர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆனது அந்த பேஷண்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரைக்கும் அந்த தண்ணி குடிச்சிங்க மட்டும்தான் இந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் அந்த எலிமினேஷன்ங்கிறது நல்லா சுத்தமாக ஆகும். ஏன் அலோபதி டாக்டர் வந்து 400 ml தான் குடிக்க சொல்லியிருக்காங்க, 500 ml தான் நிறந்து தான் குடிக்க சொல்லியிருக்காங்க, ஆனால் எனக்கு வந்து நீங்கள் மருந்து கொடுத்ததுக்கு பிற்பாடு யூரின் அவுட்புட் நல்லா இருக்குது, தண்ணி தாக்கம் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக வந்து குணமாகாது. அப்போ தேர்ஸ்ட் உடம்பா வந்து மருந்து கொடுத்ததுக்கு பிற்பாடு இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா பேஷண்ட்டை சொல்லிடணும். நீங்களா தண்ணி குடிக்கணும் அவசியம் இல்லை. மருந்து கொடுத்ததுக்கு பிற்பாடு தேர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா அந்த தேர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற அளவுக்கு மருந்து அந்த வாட்டர் இன்டேக் எடுத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய யூரியா கிரியாட்டின் குறையும் அப்படிங்கிறது நீங்கள் கம்பல்சரி சொல்லிடணும். அது சொன்னீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் நடக்கும். யூரின் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகி அதோட சென்டர் தேர்ஸ்ட் சென்டர் வந்து இந்த ஹைப்போதலமஸோட தொடர்புடைய இந்த தேர்ஸ்ட் சென்டர் ஆக்டிவேட் ஆகி நீங்கள் தண்ணியே குடிக்கலைன்னா எப்படி அது வந்து குணமாகும்? அப்போ அதை வந்து இந்த கிட்னி ஃபெயிலியர் கேஸில் இந்த தேர்ஸ்ட்டை வச்சு நீங்கள் கண்டிப்பாக சொல்லிடணும். அதே மாதிரி வந்து தூக்கம். இப்போ நிறைய கேஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸில் தூக்கமே இல்லாத கேஸு 3 நாள் 4 நாள் தூங்குறது. மருந்து கொடுத்தீங்கன்னா 3 நாள் தூங்கிட்டு இருக்காங்க டாக்டர், என்ன பண்ணுறது, எழுப்பி விடுவோமா என்ன? ஒன்றுமே பண்ண வேணாம், அப்படியே அவன் எந்திரிக்கிற வரையும் விட்டுறணும். ஒரு இந்த ஃப்ரீ கிளாஸ்லேயே சொல்லியிருப்போம் ஒரு சைக்காட்ரி கேஸ். அதுக்கு நான் மருந்து கொடுக்குறப்ப 6 நாள் தூங்கினார், 1 வாரம் தூங்கினார். நான் மருந்து வந்து ஸ்லீப்பிங் டோஸே கொடுக்கல. நம்ம கொடுத்தது கரெக்டான மென்டல் ஸ்டேட்டுக்கு மருந்து கொடுக்குறப்ப அவங்க உடம்புக்கு அந்த ஸ்லீப் வந்து தேவைப்படுது. அப்போ அதை நம்ம போய் எழுப்பலாமா, டிஸ்டர்ப் பண்ணலாமா? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போ அந்த அளவு அந்த ஸ்லீப் வந்து நம்ம உடம்புக்கு தேவைப்படுது. அதை அலோவ் பண்ணிங்கன்னா தான் அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக வந்து நார்மலாகும். உடம்பு வந்து பேலன்சிங் மெக்கானிசம்ங்கிறது ப்ராப்பராக அந்த பழைய அளவுக்கு போகும். அப்போ அந்த மருந்து கொடுத்து ஒரு வீசிங் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தைக்கு மருந்து கொடுத்ததுக்கு பிற்பாடு 3 நாள் 4 நாள் படுத்தே இருக்கான், தூங்கிட்டே இருக்கான் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா தூங்குனதுக்கு பிற்பாடு அதை பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு அது மற்ற பிரச்சனைகளை வீசிங் சிம்டம் எல்லாமே குறைஞ்சிது. அப்போ தூக்கம்ங்கிறது வந்து மருந்து கொடுத்ததுக்கு பிற்பாடு இருந்துச்சு அப்படின்னா உடம்புக்கு தேவைப்படுது. மருந்து போய் அது ஸ்டிமுலேட் பண்ணதுனால உடம்பு வந்து தேவைப்படுதுங்கிறதுனால தான் அவன் தூங்குறான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பேஷண்ட்டை சொல்லணும். இதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நான் பார்த்துருக்கிறதுல சைக்காட்ரி கேஸு வீசிங் கேஸில் 1 or 2 கேஸஸ்லாம் மருந்து கொடுத்தோன்னே தூக்கங்கிறது ரொம்ப ஓவர் பவரிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறமேல அந்த என்ன கம்ப்ளைண்ட்டுக்காக வந்திருக்காங்களோ அதில் வந்து சேஞ்சஸ் ஏற்படுது. அதேமாதிரி அப்நார்மல் கிரேவிங் மருந்து கொடுத்த பிற்பாடு அது வந்து ஒரு அசிமுலேஷன் தான். இப்போ ஒரு பார்த்தீங்க அப்படின்னா வந்து செவுத்துல உள்ள அந்த சுண்ணாம்பு கல்லை சாப்பிட்ற பேஷண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஜென்ரலாக நான் மருந்து கொடுக்கல ஜென்ரலாக அப்படின்னா நான் அவங்களுக்கு வந்து ஒரு கால்சியம் வந்து டிஃபிஷியன்சி இருக்கிறதுனால தான் அது வந்து சாப்பிட்றாங்க. மண்ணு சாப்பிட்ற குழந்தைங்கள்லாம் இருக்கும். அதேமாதிரி நீங்கள் மருந்து கொடுத்ததுக்கு பிற்பாடு உதாரணத்துக்கு ஒரு ஆரஞ்சு பழத்தை ஒரு 20 ஆரஞ்சு, இதுக்கு முன்னாடி ஆரஞ்சே சாப்பிட்டதில்ல, ஒரு 20 ஆரஞ்சு சாப்பிட்றான் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மருந்து சரியான மருந்து அப்படிங்கிறது சேரும். அப்போ அப்நார்மல் கிரேவிங் மருந்து கொடுத்ததுக்கு பிற்பாடு நடக்குது அப்படின்னா அது ஒரு அசிமுலேஷன். அந்த ஃபுட்டில் உண்டான எனர்ஜி உங்களுடைய அந்த டிஃபிசிட்டுக்கு தேவைப்படுது. அந்த எனர்ஜி இது கிடைச்சதுக்கு பிற்பாடு உங்களுடைய பாடி நல்லா இயங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் அப்நார்மல் கிரேவிங் மருந்து கொடுத்ததுக்கு பிற்பாடு இருந்தால் நீங்கள் கொடுத்த மருந்து சரியான ப்ராசஸில் போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதுதான் வந்து ப்ரெடிக்ஷன் ஆஃப் அசிமுலேஷன் எலிமினேஷன். அப்போ என்ன கேட்கலாம், அப்போ என்ன கொஸ்டின்ஸு பேஷண்ட்டை நீங்கள் கேட்கணும்? ஃபஸ்ட்டு விசிட்டில் மீட்டர் ரீடிங் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் விசிட்ல பிசிக்கல் ஜெனரல் கேட்கக்கூடாதா? இல்லை. பிசிக்கல் ஜெனரலை நம்ம மைண்ட் ரூப்ரிக்காவும் கன்வெர்ட் பண்ணுறோம். ஒரு சில பிசிக்கல் ஜெனரலை பிசிக்கல் ஜெனரலை மைண்ட் ரூப்ரிக்காவும் நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். பட் ஃபர்ஸ்ட் விசிட்ல நம்ம பேஷண்ட்டோட ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோடனே பசி மோஷன் யூரின் அப்படின்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னது காரணம் என்ன அப்படின்னா இதுதான். பட் ஃபாலோ அப்ல கம்பல்சரி கேட்கணும். ஏன் கேட்கணும் ஃபாலோஅப்ல அப்படின்னா அப்பதான் அசிமுலேஷன் நடந்திருக்கா எலிமினேஷன் நடந்திருக்கா அப்படின்னு பேஷண்ட் சொல்லுவான். 10 தடவை மோஷன் போயிருக்கு, ஒரு 7-8 தடவை யூரின் போயிருக்கு அப்படின்னா ஒரு ஸ்டேஞ்சா இருக்குன்னா பேஷண்ட் சொல்லிடுவான் அவங்கள்ட்ட இதான் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் நடந்தது அப்படின்னு.
2 தடவை 3 தடவை போயிருக்கு, வித்தியாசமா போயிருக்கு அப்படிங்கறத சொல்ல மாட்டான். அப்ப அந்த ப்ராசஸ் நடக்கிற விஷயத்த செகண்ட் ஃபாலோ அப்ல பிசிக்கல் ஜெனரலை கேட்கணும். பசி எப்படி இருக்கு, மருந்து கொடுத்ததுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு, தண்ணி தாகம் முன்ன எப்படி இருக்கு, மருந்துக்கு முன்னாடி எப்ப பின்னாடி எப்ப, மோஷன் வந்து ஃப்ரீக்வன்சி எது இன்க்ரீஸ் ஆயிருக்கான். லூஸ் ஸ்டூல்னா லூஸ் ஸ்டூல் தான் போகணும்னு அவசியம் இல்லை. கான்ஸ்டிபேட்டட் ஸ்டூலு நல்லா சாட்டிஸ்ஃபைடாக ஃபுல்லாக நார்மலாக போனது அப்படின்னாலே அது வந்து ஒரு எலிமினேஷன் தான், நம்ம உடம்பு பேலன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி வந்து 10 தடவை யூரின் போனாதான் எலிமினேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி யூரின் போகிறதுக்கு சிரமமா இருக்கு, இப்போ நல்லா யூரின் ஃப்ளோவா நார்மலாக போகுது. இதுக்கு முன்னாடி தூக்கம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கும், இப்போ மருந்து கொடுத்ததுக்கு பிற்பாடு தூக்கம் நல்லா இருக்கு, நல்லா டீப் ஸ்லீப் தூங்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வெட்டிங் ஒரு கேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எலிமினேஷன் ப்ராசஸும் சொல்லிட்டேன், ஸ்வெட்டிங்கு சொல்லலை. இதெல்லாம் நடக்கும், லூஸ் மோஷன் நடக்கும், இதெல்லாம் ஆகும், இதெல்லாம் ஆனதுக்கு பிற்பாடு தான் சரியாகும்னு மருந்தை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிற்பாடு சொல்லியிருக்கேன். நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடியே சொன்னீங்கன்னா கேஸ் வந்து கொலாப்ஸ் ஆகும். அந்த நீங்கள் சொன்னதுக்கு பயந்துக்கிட்டு வேற எங்கேயோ கேஸ் வந்து ட்ராக் மாறிடும். அப்போ அந்த கேஸ் வந்து ஒரு 5 நாளில் ஃபோன் பண்ணுறாங்க திடீர்னு. அந்த கேஸ் வந்து இன்சோமினியா கேஸ், நிறையா ப்ராப்ளம்லாம் இருக்குது. சல்ஃபர் கொடுத்தோம், சல்ஃபர் 30 ஒரு டோஸ் கொடுத்தோம். அந்த கேஸ் ஃபோன் பண்ணி 5 நாளாக ஒரே வாடையா வேர்வு வேர்க்குது, அவ்வளோ வேர்வு வேர்க்குது, எங்கேருந்து வேர்க்குதுன்னு தெரியல அப்படிங்கிறது. இந்த எலிமினேஷன் எக்ஸ்பெக்டே பண்ணாத எலிமினேஷன். வித்தின் 5 டேஸில் மருந்து கொடுத்த பிற்பாடு ரொம்ப கவுச்சோட அடிக்குது, வேர்வையில கவுச்சோட அடிக்குது டாக்டர், ஒரே வேர்வை இருக்கு அப்படின்னு. அப்போ சம்திங் ஏதோ வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஏதோ சப்ரஷன் நடந்திருக்கு. அப்போ அது நம்ம உடம்பு நம்ம கரெக்டான அந்த மென்டல் ஸ்டேட்டு இந்த டார்கெட்டை கரெக்டாக அடித்தோன்னே நம்மளுடைய செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசத்தில் முதல்ல இந்த கழிவை வெளியேற்றணும் அப்படிங்கிறது உடம்பு தானாக அதை வெளியேற்றும். நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு பேரி மாத்திரை கொடுக்கறது கிடையாது. இந்த இடத்துல இந்த ஸ்வெட்டிங் வெளியேறணும்னா அந்த தூக்கம் மற்ற எல்லா சிம்டமும் நார்மலாகுது. அப்போ இதுதான் அந்த கேஸுக்கு உண்டான எலிமினேஷன். அப்போ இந்த இது வந்து வித்தியாசமா இருக்கிறதுனால பேஷண்ட் சொல்லிட்டாங்க இதேமாரி 4 நாள் என்ன இவ்வளோ மோசமா ஸ்வெட்டிங் ஆகுது அப்படின்னு. நிறைய கேசஸ் சொல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது இந்த ப்ராசஸ் நடந்ததுன்னா மட்டும்தான் இது வந்து நம்ம கொடுத்த மருந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. ஃபாலோஅப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ROHல ஃபாலோஅப் எந்த அளவு ஹேண்டில் பண்றீங்களோ அந்த அளவு சக்ஸஸ் ஆகலாம். கொஞ்சம் மாற்றி எடுத்துட்டீங்கன்னா கேஸ் கொலாப்ஸ் ஆகும். அப்போ எல்லா ஃபிசிக்கல் ஜெனரலும் நோட் பண்ணால் மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது. ஒவ்வொரு டைமும் அவருடைய மென்டல் ஸ்டேட்டு கரெக்டாக இருக்கா, பேலன்ஸாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நிறையா கேசஸில் ஒரு கேஸ் சொல்கிறேன், அதில் தெரியும் உங்களுக்கு. எலிமினேஷன் நடந்திருக்கும், நிறையா எலிமினேஷன் தான் நடந்துருச்சு, அதே ஒரே ட்ரக் சரி பண்ணிடுமா அப்படின்னா கிடையாது. எலிமினேஷன் நடந்தாலும் நம்ம மென்டல் ஸ்டேட்டு பேலன்ஸ் ஆகலை அப்படின்னா அந்த மென்டல் ஸ்டேட்டு பேலன்ஸ் ஆக்கக்கூடிய இன்னொரு மருந்து செகண்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்போ இந்த அசிமுலேஷன் ப்ராசஸ் எலிமினேஷன் ப்ராசஸை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிட்டு வந்ததுக்கு பிற்பாடு அவங்களுடைய மென்டல் ஸ்டேட் அதே மென்டல் ஸ்டேட்டா, இல்லை டிப்ரெஸ்டாக போகுதா, இல்லை சம் சூசைடல் தாட் போகுதா, இல்லை ஒரு டேஞ்சரஸான ஒரு அந்த அந்த இம்பேலன்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா தான் அது தெரியும். இந்த ஸ்டேட்டுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது தெரியும். சில தற்காலிக மென்டல் ஸ்டேட் வரும், அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்க தேவையில்லை. பட் ரிப்பிட்டேஷனாக இருக்குது, எலிமினேஷன் ப்ராசஸ் நடந்தாலும் இந்த ஸ்டேட் என்டையராக மாறி இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேட்டை பேலன்ஸ் பண்ணி அதுக்கு உண்டான மருந்தை கொடுக்கணும். அப்போ ஒவ்வொரு விசிட்லையும் மென்டல் ஸ்டேட்டை இந்த ஜென்ரல்ஸோட மேட்ச் பண்ணிட்டு வரும். இந்த ஜென்ரல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, செகண்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் மருந்து கொடுக்கறதுக்கு பிஎல் கொடுக்குறீங்களோ மருந்து கொடுக்குறீங்களோ இந்த ஜென்ரல்ஸை கேட்டுட்டு அப்புறம் மேலும் மென்டல் ஸ்டேட்டையும் நீங்கள் பார்த்துக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். இதே மென்டல் ஸ்டேட் தான் இருக்கா, முதல்ல சொன்ன மென்டல் ஸ்டேட்டு மாறி இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ இந்த மென்டல் ஸ்டேட்டு பேலன்ஸ் பண்ணோம், எல்லாமே பார்த்தாச்சு, இது எல்லாமே பார்த்தாச்சு. எலிமினேஷன் ப்ராசஸ் வந்து அன்பியரபிளாக போயிட்டே இருக்கு, ரொம்ப அன்பியரபிளாக போகுது. இந்த லூஸ் மோஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நாள் 20 நாள் போகுது. இந்த ஒத்தப்படை நாட்களில் நடக்கணும், நடுவில் வந்து பீக் ஆகணும், குறையணும் அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. நீங்கள் கரெக்டான பொட்டன்சி செலக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த எலிமினேஷன் ப்ராசஸ்ங்கிறது அதேமாரி நடக்கும். இப்போ தேவைக்கு அதிகமான ஒரு பொட்டன்சி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது எலிமினேஷன் ப்ராசஸ் அன்பியரபிளாக கண்டிப்பாக நடக்கும். அப்போ அன்பியரபிளாக நடக்குது,
அந்த பேஷண்ட்டுக்கு அந்த எலிமினேஷன் ப்ராசஸ் தாங்க முடியல அப்படின்னா பொட்டன்ஷியை ஆல்டர் பண்ணும். ஒன்று குறைக்கலாம், இல்லை அப்படின்னா ஏற்றலாம். என்ன கேஸ்க்கு குறைக்கிறது என்ன ஏற்றுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். அது நம்ம சொல்ல முடியாது, அதை ஃபிக்ஸ் பண்ணி சொல்லவே முடியாது. ஒரு கேஸ்க்கு குறைக்கிற மாதிரி இருக்குது, ஒரு கேஸ்க்கு கூட்டுற மாதிரி இருக்குது. அது நீங்களாக ஒவ்வொரு கேஸ்க்கும் எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி ஏற்றுறது இறக்குறது நீங்களாக பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். அப்போ ஆல்டர் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ 6 கொடுத்துட்டீங்க மருந்து ஸ்டேட்டு கரெக்டாக படுத்து. இப்போ ஆர்சனிக்கம் ஆல்பம் 6 கொடுத்துட்டோம், அதை கரெக்டாக ஒரு எலிமினேஷன் நடந்து குறையுது. இதுலேயே 6 கொடுத்ததுக்கு பிற்பாடு நெகட்டிவ் ஆக்ஷன் சொல்கிற அக்ரவேஷன் ஸ்டார்ட் ஆகிடுது, ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு அக்ரவேஷன் இருந்தால் 3x போகலாம், இல்லை 3c குறைச்சிக்கலாம். அப்படி குறைச்சிங்கன்னா அந்த ப்ராசஸ் எலிமினேஷன் ப்ராசஸ் வந்து பியரபிளாக மாறும். சில கேஸ்க்கு 30 கொடுத்துட்டீங்க அப்படின்னா 6 குறைச்சிக்கலாம். இல்லை எடுத்தோடனே வந்து இப்போ வந்து 30 இப்போ சொரைன மாரி நோ சோர்ஸ் 200 எடுத்தோடனே கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப அன்பியரபிளாக இருக்குன்னா 30க்கு குறைச்சிக்கலாம். பட் இதே வந்து கரெக்டான ஃபிக்ஸ்டு பீரியட்ல அந்த இது போயிட்டு இருக்குன்னா கூடனா அப்படியே விடுறது நல்லது. பட் பேஷண்ட் ரொம்ப அன்பியரபிளாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பொட்டன்சியை ஏற்றிக்கலாம், குறைச்சிக்கலாம். சில கேஸ்க்கு 6 கொடுத்து அக்ரவேட் ஆகுது அப்படின்னா 3c கொடுத்தும் அப்படியே தான் இருக்கும். அப்போ கீழே இறங்கி அதே மாதிரி இருக்கு அப்படின்னா மேல போக வேண்டிய டைம் இருக்கு. அப்பதான் உங்களுக்கு தெரியும் இந்த கேஸ்க்கு 3cக்கு 6லேருந்து 3c போய் ஒன்றும் சேஞ்ச் இல்லை, அப்போ 30 போகணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறமே நீங்கள் கொடுத்து பார்த்தா தான் அது உங்களுக்கு தெரியும் இந்த கேஸ். அப்போ 6லேருந்து 30 போக வேண்டியது இருக்கும். 30 சில சமயம் இன்சஃபிஷியண்டாக இருந்தது அப்படின்னா 200 போக வேண்டியது இருக்கும். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த எலிமினேஷன் ப்ராசஸ் அன்பியரபிளாக இருக்கிறப்ப பொட்டன்சியை மாற்றலாம், ஏற்றலாம், குறைக்கலாம், தப்பு கிடையாது. அது வந்து உங்களுடைய அந்த எலிமினேஷன் ப்ராசஸை கொஞ்சம் குறைக்கும். அதோட முக்கியம் என்ன அப்படின்னா இந்த ஏற்றி இறக்குறப்பையும் இங்கேயும் வந்து மென்டல் ஸ்டேட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா எலிமினேஷன் ப்ராசஸ் மோசமாக இருக்கிறப்ப மென்டல் ஸ்டேட்டில் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். அந்த மென்டல் ஸ்டேட்டும் பழைய மென்டல் ஸ்டேட்டா இல்லை புதுசாக ஏதாவது வந்திருக்கா, இந்த இடத்துல மருந்து மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதும் பார்த்துக்கணும். பொட்டன்சியை ஆல்டர் பண்றீங்க, ஏத்துறீங்க, இறக்குறீங்க, அதுலயே முடிஞ்சிடும். சில சமயம் மருந்தே மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மென்டல் ஸ்டேட்டே மாறுறப்ப கண்டிப்பா நீங்க மெடிசனை மாத்துறீங்க. ஒரு கேஸ் ஒன்று பார்ப்போம். ஒரு கிராஃபட்டிக்கல் அட்ரிகேரியா, அப்படியே மேப்பு போட்ட மாதிரி அப்படியே தரிச்சு இருக்கிற ஒரு அட்ரிகேரியா கேஸ் வராரு. நான் ஒரு பிசியோதெரப்பி டாக்டர் மன்னார்குடியிலேருந்து வரேன் சார். பாதி ஷர்ட் ரிமூவ் பண்ணிட்டு இங்கே பாருங்க, அதை பற்றி ரெட் கலரில் அப்படியே பேட்ச் பேட்சாக அப்படியே இருக்கு பாருங்க. எரப்ஷன் அப்படிங்கிறது காட்டுறாங்க. எவ்வளோ நாளில் சார் ரிசல்ட் இருக்கும்? ஏன்னா சீக்கிரம் சரியாகணும். எவ்வளோ நாள் ரிசல்ட் இருக்கும்? மட்டன் சாப்பிட்டோம்னா உடனே வந்துடுது சார். மட்டன் சாப்பிட்டா அந்த எரப்ஷன் பார்த்தீங்க அதிகமாகிடுது அப்படிங்கிறது. அப்புறம் இது வந்து இந்த ப்ராப்ளத்தினால ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது சார். ரொம்ப இதனால டிப்ரெஸ்ட் ஆகுது, ரொம்ப டயர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இந்த அரிக்குது, அந்த ரொம்ப அரிச்சோம்னா அப்படியே சூடா இருக்கு, குத்துது சார் அப்படிங்கிறது. இதான் பிகினிங் ஃபர்ஸ்ட் விசிட்ல வர. என்ன மருந்து கொடுக்கலாம் சார்? ஹலோ சார், ரூப்ரிக் போன்னு சொல்றேன் சார். நேக்கட் வாண்ட்ஸ் டு பி அப்ஜெக்டிவ் ரீசனபிள் disturbed hours being. என்ன மருந்து சார்? Lacosis medicine. Naked wants to be disturbed hours being, carry desire to be fast, objective reasonable. carry desire to be fast ல laxis இருக்கா? Lacosis இல்ல. வேற சார். சந்திரன் சார் வேற என்ன சொன்னீங்க சார்? மூணாவது அப்ஜெக்டிவ் ரீசனபிள் டிஸ்டர்ப்ட் ஹவர்ஸ் டு பி. என்ன மருந்து சார்? போட்டு பார்க்குறேன் சார். ஓகே ஓகே. வேற ட்ரை பண்ணுங்க சார். தப்போ ரைட்டோ ட்ரை பண்ணுங்க. Sir, attention desires
naked wants to be, objective reasonable, carried desires to be, belladonna, sir. ஓகே. வேற லாஃபிங் ஆல்வேஸ் சார் பெல்லடானா. சார் லாஃபிங் லாஃபிங் அதான் சார். லாஃபிங் டாக்கிங் வீலா? பெல்லடானா. லாஃபிங் டாக்கிங் வீல ஆரமெட் இருக்கு. எப்படி how to differentiate பெல்லடானா and ஆரமெட்? மத்த 3 சிம்டம்ல கவர் ஆயிடுச்சுல சார். அதையும் சேர்த்து இதையும் லாஃபிங் அதையும் கவர் பண்ணா பெல் வருது சார். ஓகே 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 சார். பெல்லடானா பொதுவா சிவப்பு கலர் இருந்தா இங்க அக்யூட் கிரானிக்லாம் இல்ல சார். இது கிரானிக் கேஸ் தான். சொல்ற விஷயத்த நம்ம இதை வந்து கிரானிக்கா வந்து அக்யூட்டா பிரேக் பண்றோம். அவ்வளவுதான். ஒரு 2 years கேஸ் ஆஃப் கிராஃபட்டிக்கல் அட்ரிகேரியா. சரி, ஓரளவுக்கு எல்லாம் மருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. கேரி டிசிட்டிவ் ஃபாஸ்ட், டெலுஷன் புவர், டிஸ்டர்ப்ட் அவர்ஷன் டு பி, பாம்பஸ் இம்பார்ட்டன்ட். பாம்பஸ் இம்பார்ட்டன்ட்ங்கிறது அங்கே டைரக்டாக அவர் வந்தோடனே ஃபிசியோதெரபிஸ்ட்னு சொல்கிறாருல, அதுக்கு எடுத்துக்கிட்டேன். லாஃபிங் டாக்கிங் வில், நேக்கட் வாண்ட் டு பி, ஆப்ஜெக்டிவ் ரீசனபிள். இது எல்லாம் போட்டிங்கன்னா பெல்லடானா வரும். 11/6/18 பெல்லடானா 30 ஒரு டோஸ் கொடுத்தாங்க. இது கொடுத்ததுக்கு பிற்பாடு 20/6/18 இச்சிங் வந்து குறைஞ்சிருக்குங்கிறாரு. டயர்ட்னஸ் வந்து முன்ன மாதிரி இல்லை, ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கு. அதில் ஒரு எலிமினேஷன் என்ன நடந்தது அப்படின்னா, 3 நாள் வந்து நார்மல் போயிருக்கு. அதாவது ஏற்கனவே வந்து ஒரு தடவை தான் மோஷன் போவாருங்கிறது இப்போ வந்து 3 தடவை போடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. 29/6/18 6 தடவை லூஸ் மோஷன் போகுது. 6 தடவை லூஸ் மோஷன் போகுது. 29/6/18 டேட்லாம் பார்த்துங்க. அது இப்போ எவ்வளோ நாளில் வருதுங்கிறது பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு கேஸ் எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். அப்போ இச்சிங்லாம் ஓரளவுக்கு வந்து 6ஆவது மாதம் வரைக்கும் நல்லாவே கண்ட்ரோலில் இருந்தது. 17/7/18 வந்து இச்சிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஒரு விருலண்டான ஒரு மருந்து கொடுங்க, ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது அப்படிங்கிறார். என்ன சார் ரூப்ரிக் எடுக்கலாம்? ஹலோ சார், 17/7/18 இச்சிங் வந்து ரொம்ப சிவியரா இருக்கு, விருலண்டா மருந்து கொடுங்க, ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு சார். Carry desire to be fast. அப்ப விருலண்டான ஒரு பவர்ஃபுல்லான மெடிசன் கேட்கிறாரு அப்படின்னா கேரி டிசைட் டு பி ஃபாஸ்ட், டிஸ்டர்ப்டு அவர்ஷன் டு பி. அப்ப மென்டல் ஸ்டேட்ல ஒன்றும் பெருசா ஒன்றும் நான் சொன்ன மாரி இந்த எலிமினேஷன் நடந்தாலும் மென்டல் ஸ்டேட்ல கண்டிப்பா அதே லெவல்ல இருக்கான்னு நீங்க வாட்ச் பண்ணிக்கணும். அப்ப இதுல ஒன்றும் பெருசா ஒரு என்டையர் மென்டல் ஸ்டேட் மாறாதனால பெல்லடானா 6 ஒரு டோஸ் கொடுக்குறோம். 17/7/18 கொடுத்த பிற்பாடு 30/7/18 வந்து ஒரு நாள் 6 கொடுத்ததுக்கு பிற்பாடு ஒரு நாள் ஃபீவர், 2 நாள் கோல்டு ட்ரை காஃப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. பட் வந்து இப்போதைக்கு என்ன பார்த்தீங்கன்னா கிராஃபட்டிக்கல் பேச்சஸ் வந்து நிறைய வந்திருக்கு, ஆனால் அரிப்பு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இந்த கிராஃபட்டிக்கல் பேட்ச் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கு, ஆனால் அரிப்பு தான் குறைஞ்சிருக்கு, அந்த பேட்ச் அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிறது. 30/7/18 என்ன சொல்றாருன்னா, சார் ஒரு வருஷம் எடுத்திருக்கிறேன் மருந்து. சரி, ஏற்கனவே வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட ஒரு மோர் தென் 6 months to 1 year வரையும் அவர் ஏற்கனவே எடுத்துட்டு அது சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் நம்ம என்கிட்ட வந்தார். ஏற்கனவே ஒரு வருஷம் எடுத்திருக்கேன், ஒன்றுமே சேஞ்ச் இல்லை. ஐ ஃபீல் ஃப்ரஸ்ட்ரேட்டட் சார். மருந்து எடுத்து ஒரே ஒன்றும் கேட்கல அப்படின்னு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது, டிப்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது 30/7/18 கொஞ்சம் ரிலீஃப் இருக்குது, பெல்லடானாங்கிறது ஒர்க் ஆகிருக்கு. இது இருந்தாலும் பேஷண்ட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். 1 year ஆகிட்டு ஒன்றுமே சேஞ்ச் இல்லை சார், 1 year ஆகிட்டு ரொம்ப என்ன ஆகுதா, ஒன்றும் சரியாகலையேன்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது அப்படின்னு. ரொம்ப லென்த்தா ட்ரீட்மெண்ட், இவ்வளோ நாள் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஒரு பெருசாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லையே. எவ்வளோ நாள் சார் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறது? இவ்வளோ நாள் மருந்து எடுத்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டு இருக்கிறது? ஏன்னா ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சைடு எஃபெக்ட் வரும். ஏற்கனவே வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட வந்து 6 மாசமா எடுத்துக்கிட்டேன், அப்புறம் 6 மாசம் எடுத்து ஒன்றும் சேஞ்சே இல்லை.
இதோட போதும் நிறுத்திக்கலான்னு இருக்கேன் சார். இதான் உங்கள்கிட்ட வந்திருக்க லாஸ்ட் விசிட் அப்படிங்கிறது. இப்போ என்ன பண்ணலாம் கேஸ்க்கு? சார் இந்த டெஸ்பேர் ஆஃப் ரெக்கவரி வருமா சார்? சரி. இல்லைன்னா மெடிசன் சேஞ்ச், ஸ்டேட் ஆஃப் மெடிசன், ஸ்டேட் ஆஃப் மைண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. இதுக்கான ரூப்ரிக் போட்டு மெடிசன்ஸ் கொடுக்கலாம். என்ன பண்ணலாம்? ஓகே, ஸ்டேட் ஆஃப் மெடிசன் சேஞ்ச் ஆயிருக்குங்கிறது ஓகே. இப்போ இதுக்கு என்ன மெடிசன் நம்ம கொடுக்கலாம்? Doubtful about the recovery, fear of betrayed or suspicious, IOCMS. Okay. My choice. Where sir? Sir, fear extravagance. Despair recovery. என்ன பண்ணு சார்? ஓபிஆர். ஒரு வருஷமா எடுத்திருக்கேன் பாருங்க. இதுல வந்து பிபிபி பாருங்க, நல்லா ஒரு தடவை வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். ஒரு வருஷமா எடுத்திருக்கேன், ஒன்றும் மாற்றம் இல்லை. 1 year எடுத்திருக்கேன். அதனால வந்து டிப்ரெஸ்டா இருக்கு, எவ்வளவு நாள் எடுத்துக்கிறது? இவ்வளவு நாள் எடுத்து ஒரு பெருசா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. எவ்வளவு நாள் இப்படியே எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா சைடு எஃபெக்ட் இருக்காத மருந்துக்குங்கிறாரு. ஏற்கனவே நான் 6 மாசம் எடுத்திருக்கேன், 6 மாசம் எடுத்து ஒன்றும் பிரயோஜனமே இல்லைங்க. இதுதான் லாஸ்ட் விசிட் சார், இதோட நிறுத்திக்கலான்னு இருக்கேன் அப்படிங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டிய ப்ரிடாமினன்ட் பர்சிஸ்டிங் ரூப்ரிக் போட்டால் நிறைய ரூப்ரிக் போடலாம், டெஸ்பேர் ஆஃப் ரெக்கவரி நிறைய போடலாம். பட் எது வந்து ப்ரிடாமினண்டா இருக்கு அப்படின்னா, இந்த 1 year எடுக்கிறது அவருக்கு வந்து பெருசா தெரியுது, 1 வருஷம் எடுக்கிறதுங்கிறது பெருசா தெரியுது, இவ்வளவு நாள் எடுக்கிறதுங்கிறது ஹவுலாங்கிறது வந்து ரொம்ப பெருசா தெரியுது. 6 மாசம் ஏற்கனவே எடுத்துட்டனே அப்படிங்கிறது பெருசா தெரியுது. இப்ப இந்த கேஸுக்கு செகண்ட் பிரிஸ்கிரிப்ஷன் ஃபியர் எக்ஸ்ட்ராவேகன்ஸ் பார்த்துட்டு ஓபிஎம் 6 ஒரு டோஸ் கொடுக்கணும் செகண்ட் பிரிஸ்கிரிப்ஷன். அப்ப 14/8/18 என்ன நடக்குது அப்படின்னா, மருந்து கொடுத்ததுக்கு பிற்பாடு ஏற்கனவே கொடுத்தது வந்து 30/7/18 ஓபிஎம் கொடுத்தது. 14/8/18 75% வந்து இச்சிங் குறைஞ்சிருக்குன்ட்டு. அந்த ஓபிஎம் கொடுத்த 6 கொடுத்ததுக்கு பிற்பாடு 4லேருந்து 5 தடவை வரைக்கும் லூஸ் மோஷன் போணுச்சு சார். 5 நாள் போணுச்சு. 5 நாள் வந்து 4 to 5 times போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது காஃப் எக்ஸ்பெக்ட்ரேஷனோட இருந்தது அப்படின்னு. வந்து எலிமினேஷன் நடந்ததுனால ஒரு 75% இப்போ இச்சிங்லாம் ஒன்றும் இல்லை சார், பரவாயில்ல அப்படிங்கிறாரு. நம்ம பிளாசிபோ கொடுத்துட்றோம். அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா 27/8 80% பரவாயில்லங்கிறாரு, பிளாசிபோ கொடுத்தோம். 28/9/18 என்ன சொல்றாருன்னா, இப்ப 5 நாளா அரிப்பு பயங்கரமா இருக்கு சார், அரிப்பு தாங்கல, 10 நாளா தூக்கமே இல்லை சார். மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, என்ன சார் இவ்வளவு நாளா எடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. என்ன ரொம்ப போயிட்டே இருக்கு இந்த ப்ராசஸ், ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் ரொம்ப போயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னதுனால ஓபிஎம் 30 கொடுத்து 6 கொடுத்துருக்காரு. ஓபிஎம் 30 ஒரு டோஸ் கொடுக்குறோம் 28/9/18. 22/10/18 ஓபிஎம் 30 கொடுத்ததுக்கு பிற்பாடு கோல்டு, ஒரு ஃபீவர் வருது, ஒரு ஸ்னீசிங் வருது, ரன்னிங் நோஸ் ஒரு 3 நாளைக்கு இருக்கு. அதுக்கப்புறமேல் 10/12/18 என்ன பண்ணிடுறாரு, இந்த அச்சிங்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகி நடுவில் ஸ்டிராய்டு போட ஆரம்பிச்சிடுறாரு. இந்த அட்ரிகேரியல் இச்சிங் குறையுது கூடுது அப்படிங்கிறதால நடுவில் ஸ்டிராய்டு அட்ராக்ஸ் அதேமாரிலாம் நிறைய போட ஆரம்பிச்சிடுறாரு. சிட்ரிசின் அதேமாரிலாம் போடுறாங்க. ஏன்னா சில சமயம் மருந்து எடுத்த பிற்பாடு அதிகமாகுது அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இவ்வளோ நாள் எடுத்து மறுபடியும் பாருங்க, இவ்வளோ நாள் எடுத்து ஒரு ஸ்டேபிளான ஒரு இது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை. என்ன இவ்வளோ நாள் எடுத்து என்ன சார் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு, இவ்வளோ லாங் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒன்றும் அந்த அளவுக்கு திருப்தி இல்லையே அப்படிங்குது. அதே மென்டல் ஸ்டேட் இருக்கிறதுனால பொட்டன்சியை ஓபிஎம் 200 1 டோஸ் கொடுக்கும். எப்போ 10/12/18 22/12/18 என்ன நடந்தது அப்படின்னா, மறுபடியும் வந்து இந்த 200 கொடுத்ததுக்கு பிற்பாடும் மேஜராக ஒன்றும் அந்த அளவுக்கு இந்த இச்சிங் எரப்ஷன்லையும் ஒன்றும் மாற்றமே இல்லை. 200 போனதுக்கு பிற்பாடும் நான் முதலே சொன்னேன்,
30 இந்த பொட்டன்சிக்கெல்லாம் ஃபிக்ஸ்டு ரூல் இருக்கா அப்படின்னா இல்லை. நீங்களா கொடுத்து பார்த்து அதுக்கப்புறமேலு நீங்கள் ரூல் அவுட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏற்றணும் இறக்கணும் அவ்வளோதான். ஏற்றுறது இறக்குறதுங்கிறது எந்த கேஸ்க்கு ஏற்றணும் இறக்கணுங்கிறதுலாம் நம்ம ஃபிக்ஸ்டு ரூல் பண்ண முடியாது. ஒரு சில கேஸ்க்கு ஏறினா குறையும், ஒரு சில கேஸ் இறங்கினா குறையும். அதனால் அன்டில் ஆல் த பொட்டன்சிஸ் ஆர் எக்ஸாஸ்டட் நீங்கள் வந்து அந்த மருந்தை எல்லா பொட்டன்சிலையும் ட்ரை பண்ணலாம். இப்போ 22, 12, 18 200 கொடுத்ததுக்கு பிற்பாடு இந்த இடத்துல நான் ஒன்றும் போக விரும்பலை. சரி, இன்னும் வந்து அவரோட லெவல் இன்னும் கொஞ்சம் 6க்கு கீழே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு மறுபடியும் அதே சொல்கிறாரு. 1 வருஷம் ஆகுது, அந்த ரிசல்ட்டில் ஸ்டேபிளாக இல்லையே சார் அப்படிங்கிறது. அதனால் ஓபிஎம் 3C கொடுக்குறேன். 22, 12, 18 அதுக்கு பிற்பாடு கேஸ் வரவே இல்லை. 12வது மாதம் வந்ததுக்கு பிறகு கேஸ் வரல. சரி, என்ன சரியாகலையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்ததுக்கு பிற்பாடு ஒரு 22, 2, 19 வந்தார். 80லேருந்து 85% இந்த கிராஃபட்டிக்கலாக வர அட்ரிகேரியா பெருசாக கிராஃபாக வர்றது இல்லை சார். இப்போ சின்ன பின் ஹெட்டட் தான் இருக்குது, மைல்டாக தான் அரிப்பு இருக்குது அப்படின்னு வந்தார். அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 month பிஎல் தான் கொடுத்தோம். இந்த கேஸ் வந்து இதோட முடியுது. இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் இந்த பெலடோனாலேருந்து 30 கொடுத்து அதுக்கப்புறமேல் 6 கொடுத்து 30 கொடுத்ததுலேருந்தும் எலிமினேஷன் நடந்திருக்கு. ஓபிஎம் கொடுத்ததுக்கு பிற்பாடு எலிமினேஷன் நடந்திருக்கு. என்னென்ன விஷயம் நான் பார்க்கணும், எந்தெந்த இடத்துல பொட்டன்சியை நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிறதுங்கிறது இந்த கேஸ் மூலம் கிளியராக தெரியுது. இப்போ எலிமினேஷனை கண்டிப்பாக நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணணும். அந்த எலிமினேஷன் ப்ரிடிக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பேஷண்ட்டை கன்ஃபார்மாக சொல்லணும். சொன்னீங்க அப்படின்னா அந்த பேஷண்ட் வந்து பொறுமையாக இருப்பாங்க. அந்த எலிமினேஷன் ப்ராசஸ்லாம் பொறுமையாக இல்லை அப்படின்னா அந்த கேஸு கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த டயத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா பொட்டன்சியை நீங்கள் குறைச்சிக்கலாம். சில சமயம் பொட்டன்சியை கூட்டுற மாரியும் இருக்கும். இந்த கேசஸ்ல 2 கேசஸ்ல வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, இதோட முடிச்சோம். சார் இந்த கேஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்கின் டிசீஸ்ல வந்து எலிமினேஷன் ஒன்லி பை டைரியா லூஸ் டூல் தான் அப்படி தோணுது. அது மெஜாரிட்டி அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? இருக்கு சார், வாய்ப்பு இருக்கு. ஓகே, வாய்ப்பு இருக்கு. மாற்று வழியில எலிமினேஷன் வந்து சார் இதுல வந்து நேசல் டிஸ்சார்ஜ் இதெல்லாம் வந்துச்சுல, ரெஸ்பிரேட்டரி கனெக்டட் சார். ஓகே ஓகே, ரெஸ்பிரேட்டரி சிம்டமும் கரெக்ட். ஏன்னா ஸ்கின் வந்து சப்ரஸ் பண்ணீங்கன்னா ஆமா மெட்ராமெடிக்கல் ஆமா அந்த எபிஸ்மெலிஃபிகா நிறைய ட்ரக்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம்ல நீங்க, அது எல்லாமே அதேதான். உங்களுக்கு தெரியணும் சார் இதே மாதிரி இது வந்தது அப்படின்னா நீங்க சொல்லிடணும். அப்படி இப்படி பண்ணீங்கன்னா தான் உங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ப்ராசஸ் வந்து பிளாக் ஆயிடும். நம்ம கொடுத்து எலிமினேட் நம்ம வெளியில தருவோம், அவன் மறுபடியும் உள்ள தள்ளி விட்டானா அப்புறம் மறுபடியும் வந்து கேஸ் கொலாப்ஸ் ஆகும். அப்போ வந்து சொல்லுங்க சார். இந்த அசிமுலேஷன் எலிமினேஷனை தவிர ஒரு உதாரணத்துக்கு சார் ஒரு மருந்து கொடுத்தோன்னா மருந்து ஏதோ ஒர்க் ஆகுது, அந்த ஒரு குழந்தை விஷயம் பார்த்தீங்கன்னா சாப்பிட மறுத்துடுறாங்க. இதை வந்து அவர்ஷன் ஒரு புது வருது, நம்ம மருந்து கொடுத்தா இது 2 தான் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அசிமுலேஷன் எலிமினேஷனு இந்த அவர்ஷன் மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ஒரு மைண்ட் சிம்டமாவே எடுத்துக்கணுமா? இல்ல அது சாப்பாடு பிடிக்கல, ரிஃப்யூஸ் டு டேக், ரிஃப்யூஸ் டு ஈட்னு எடுத்துங்க. ஓகே ஓகே, ரிஃப்யூஸ் டு ஈட்னு எடுத்துங்க. அனரெக்சியா நர்வோசான்னு எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பிரிஸ்கிரிப்ஷன் வரும்போது அதை கன்சிடர் பண்ணிக்கணும். கண்டிப்பா. அதாவது நீங்க மருந்து கொடுத்ததுக்கு பிற்பாடு மேக்ஸிமம் ரிஃப்யூஸ் டு ஈட்ங்கிறது வராது சார். தப்பு மேக்ஸிமம் தப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இல்ல பார்ஷியல் மெடிசனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அதான் சொல்றேனே சார், நீங்க கரெக்டான மென்டல் ஸ்டேட்டை கரெக்டா அடிக்கிறப்ப ஜெனரல் ஷுட் இம்ப்ரூவ். அதாவது ஜெனரல் வெல்பீயிங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட்ல தான் வரும். ஓகே ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பிரிஸ்கிரிப்ஷன்ல நீங்க வேணா ஜெனராலிட்டி பார்க்காம இருக்கலாம். செகண்ட் பிரிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா ஜெனராலிட்டில இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஏன்னா ஆஸ் அ ஹோல் வந்து நம்மளுடைய வைட்டல் எனர்ஜி வந்து ரியாக்ட் ஆகும் சார். கரெக்டா நம்மளுடைய சென்டர்ல வந்து டச் பண்றப்ப ஓகே கண்டிப்பா ஜெனரல்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அப்படி வரலன்னா நீங்க அப்ப பார்ஷியல் மெடிசன் கொடுக்குறீங்கன்னா தப்பு கிடையாது. ஒன்றும் இல்லை, அடுத்த லேயர் பிரிஸ்கிரிப்ஷன் போயிட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரிங்க. வேற எனக்கு என்ன டவுட்னா சார்,
இந்த ஓபிஎம் ஸ்டேட் கொடுத்தோம்ல மெடிசன், ஆமா. அதுக்கு ஓபிஎம் தவிர வேற 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 ஸ்டேட் வேற ட்ரக் திங்க் பண்ண முடியாதா? பேஷண்ட் சொன்னதுக்கு டவுட்ஃபுல் அபவுட் ரெக்கவரி, ஹோப்லெஸ், இது மாதிரி எடுத்தா வேற ட்ரக் கொடுத்துருக்கலாம்ல. அதாவது ஓபிஎம்ஏ மருந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அதுல பாருங்க, அதாவது ஓபிஎம் ஸ்டேட் வந்து எவ்வளவு கிளியரா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபியர் எக்ஸ்ட்ரா வேகன்ஸ் அது பரவிடுறது மட்டும் தானே. பரவிடுங்கிறது அதிகமாயிடும் அப்படிங்கிறதும் எக்ஸ்ட்ரா வேகன்ஸ் தான். அதாவது நீங்க வந்து ஆனா பேஷண்ட் அதிகமாயிடுன்றதை விட ஆமா, ஆனா பேஷண்ட் வந்து எனக்கு அதிகமாயிடுன்றதை விட எனக்கு இன்னும் சரியாகவே இல்லை, இவ்வளவு நாளா எடுத்துட்டு இருக்கேன், ஒரு ஹோப்லெஸ் மாதிரி தான். அதுதான் ஒரு டவுட் இருக்கு. அதாவது ஹோப்லெஸ் கிடையாது. ஹோப்லெஸ் அப்படின்னா மருந்து எடுத்து சரியாவே இல்லை, அவ்வளவுதான், நான் இன்னும் வரமாட்டேன் அப்படிங்கிறது ஹோப்லெஸ். இனிமே எங்க சரியாக போகுது அப்படிங்கிறது ஹோப்லெஸ். எவ்வளவு நாளா எடுத்துட்டு இருக்கேன், 1 வருஷமா எடுத்துட்டு இருக்கேன், ஒண்ணுமே மாற்றம் இல்லை, 6 மாசமா எடுத்துட்டு இருக்கேன், அங்க அதுதான் எக்ஸ்ட்ரா வேணும். அது வந்து 6 மாசங்கிறது அவருக்கு பெருசா தெரியுது. ஓகேங்களா? ஆனா இது வந்து பேஷண்ட் 6 மாசம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, ஆனா பேஷண்ட் தொடர்ந்து டாக்டரே நம்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த கேலியாக்ஸ், கல்கரியா இது மாதிரி வந்து இருந்தாலும் ரிசல்ட் இல்லைனாலும் டாக்டர் நம்பிக்கிட்டே இருக்கான், தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கான், கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறனால நம்பிக்கிட்டே இருக்கான். அந்த மாதிரி ரூப்ரிக் எடுக்க கூடாதா? அப்படி திங்க் பண்ண கூடாதா? நம்ம அப்படி வந்து பேஷண்ட் சொல்லல, பேஷண்ட் நம்பிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறது சொல்லல. இந்த இடத்துல ஒரு அலர்ட் சொல்றாரு பாருங்க, இதான் லாஸ்ட் விசிட், இந்த டெஸ்பேர் ஆஃப் ரெக்கவரி அப்படிங்கிறது, இந்த டெஸ்பேர்னஸ் அதுலயே இருக்கு பாருங்க. ஏன் டெஸ்பேர் ஆகுது அப்படின்னா 1 இயரா எடுத்து ஒன்னும் ட்ரீட்மெண்ட், அது வரையும் எத்தனை தடவை அவர் சொல்லியிருக்காரு பாருங்க, அதுதான் முக்கியம். 1 வருஷமா ட்ரீட்மெண்ட் எக்ஸ்ட்ரா வேகன்ஸுக்கான பேஷண்ட் வெர்ஷன் மட்டும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேகன்ஸ் அப்படின்னா கொஞ்சம் கூட, அதாவது சார் ஜெனரலா சொல்றேன், இந்த கேஸ்க்குன்னு இல்ல, சார் உங்கள்கிட்ட 6 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் நாச்சும் சரியாக கூடாது, ஒன்னும் கூட மாற்றம் இல்லை சார், அப்படியே தான் சார் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல அண்டர்ஸ்டுட் என்ன அப்படின்னா 6 மாசம் எடுத்து ஒரு மாற்றமும் இல்லை, கொஞ்சம் நாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும்ல, அப்படியே தான் சார் இருக்கு, ஒண்ணுமே மாற்றம் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்க புரிஞ்சது எக்ஸ்ட்ரா வேகன்ஸ். இவ்வளவு நாள் மருந்து எடுத்து ஒன்றும் சரியாகல, அந்த நாள் இப்ப வந்து மருந்துக்கு இவ்வளவு ஃபீஸா அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா வேகன் தான். என்ன சார் இவ்வளவு மருந்து இவ்வளவுக்கு? ஆமா, எக்ஸ்ட்ரா வேகன். அதாவது எனிதிங் இன் எக்ஸஸ் இஸ் எக்ஸ்ட்ரா வேகன். அது வந்து ட்ரீட்மெண்ட் பீரியடா இருக்கலாம், இல்ல நீங்க வாங்குற ஃபீஸா இருக்கலாம், இல்ல சின்னதா எரப்ஷன் இருக்கிறது பெருசா ஆயிடும் இருக்கலாம். அதாவது நீங்க என்ன பண்ணணும், டிக்ஷனரியில் உள்ள மீனிங்கை எப்படி வேணாலும் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி பார்த்தா கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும். டிஃப்ரெண்ட் மீனிங்கை நீங்க அப்ளை பண்றீங்க, அவ்வளவுதான். அதாவது ட்ரீட்மெண்ட்டோட டைமிங் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம், நீங்க வாங்குற ஃபீஸ் இல்ல சின்னதா இருந்து பெருசா எல்லா இடத்துலயும் பரவிடும் அப்படின்னு சொன்னாலும் எக்ஸ்ட்ரா வேணும். இல்ல நான் வந்து இந்த குமுலேட்டிவா பார்க்கும்போது இப்படி யோசிச்சேன், டெஸ்பயரு ரெக்கவரி இல்ல, அதனால வேற ட்ரக் யோசிக்கலாமான்னு எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ், அதுக்காக தான் கேட்டேன் பேஷண்ட் வெர்ஷன். அதாவது ஓபியத்தோட ஜெனரல் ஸ்டேட் என்ன அப்படின்னா ஒரு அலர்ட்னஸ் இருக்கும், ஒரு அலர்ட்னஸ் இருக்கும், வலி இருக்கு, அதாவது வலிக்கு முன்னாடி வந்து ஒரு இன்டிஃபரன்ஸ் இருக்கும். 10 நாளா வலிச்சிட்டு இருக்கோம், 10 நாளா வலிச்சிட்டு இருக்கிறத பத்தி அவன் கண்டுக்க மாட்டான், 11வது நாள் அதை விட கூடுதலா வலிக்கும் ஓடியாந்துடும். அப்ப 10 நாளுக்கு முன்னாடி இன்டிஃபரன்ஸ் டு சஃபரிங், 11வது நாள் அலர்ட் ஆயிடலாம். ஏன்னா 11வது நாள் அதை விட ரொம்ப அதிகமாயிடும். அப்ப இன்டிஃபரன்ட் டு சஃபரிங், அலர்ட்னஸ், ஃபியர் சஃபரிங் இது போட்டிங்கன்னா ஓபிஎம் தான் வரும். ஃபியர் எக்ஸ்ட்ரா வேணும் இது போட்டிங்கன்னா ஓபிஎம் தான் வரும். இதே பேஷண்ட் வந்து ஓபிஎம் வந்து 10 நாளுக்கு முன்னாடி படாத பாடுபட்டிருக்கேன் அப்படின்னா எலிமெண்ட்ஸ் தான் எம்பராஸ்மெண்ட் எலிமெண்ட் ஆஃப்டர், அது ஓபிஎம் வரும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு ரூப்ரிக்குமே நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த ஃபியர் எக்ஸ்ட்ரா வேகன்ஸ் தனித்தனியாக ரூப்ரிக் பார்க்குறப்ப நம்ம பார்ப்போம், ஒவ்வொன்றும் கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணுவோம். வேற அந்த கேஸ் மேனேஜ்மெண்ட்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க. அசிமுலேஷன் ப்ராசஸ், எலிமினேஷன் ப்ராசஸ்ல வேற என்ன எப்படி நம்ம ஹேண்டில் பண்றதுன்னு வேற ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க சார். இப்போ ஜெனரல்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு, ஆனா எலிமினேஷன் அசிமுலேஷன் சிம்டம்ஸ் எதுவும் வரல அப்படின்னாலும் அதை நம்ம பாசிட்டிவா எடுத்துட்டு எஸ்எல்ஏ கண்டினியூ பண்ணலாமா சார்? மெயினான ஒரு விஷயமே முட்டிங்களே, மென்டல் ஸ்டேட் என்னாச்சு? மென்டல் ஸ்டேட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க, மருந்து மாத்த தேவையில்லை, அதே மருந்துலயே பொட்டன்ஷியல் ஏத்தி இறக்குங்க. ஓகே சார். மென்டல் ஸ்டேட் எனக்கு அப்படின்னா
எனக்கு என்ன ஒரு என்னுடைய பக்கம் வந்து என்ன சொல்றேன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கும்போது பிளாட்டினாவோட கேஸ் சொன்னீங்க கரெக்டா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கும்போது பிளாட்டினா கேஸ் சொன்னீங்க. நீங்க பிளாட்டினா கேஸ் சொல்லிட்டு அந்த ட்ரக்கை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஆக்சுவலா அவனோட ஈகோ எப்படி அலோவ் பண்ணாது ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட். அது மாதிரி இந்த மாதிரி கேஸ் சொல்லும் போது அந்த ட்ரக்கை எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா மிஸ் பண்ணவே மாட்டோம். இப்ப பிளாட்டினா வந்து மிஸ் பண்ணவே மாட்டோம் குரூப்ல. எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் கரெக்டா அந்த பிளாட்டினாவோட ஸ்டேட் எடுத்துறோம். இப்ப அதே மாதிரி இப்ப ஓபிஎம் சொன்னனால ஓபிஎத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி இதுக்கப்புறம் எப்பவுமே ஓபிஎம் மிஸ் ஆகாது. அது என்னுடைய தனி செஷனாவே இப்போதைக்கு நம்ம வந்து இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 செஷன் தான் முடிஞ்சிருக்கு. எல்லாமே ஒரு ஜெனரல் ரூல் அசிமுலேஷனா எப்படி நடக்குது, எலிமினேஷனா எப்படி நடக்குது, எப்படி எல்லாம் ட்ரக் மாறுதுங்கிற ஒரு அவுட்லைன் தான். இது வந்து நம்ம மெயின் பிக்சரே போல ஜெனரல் அவுட்லைன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கறத நீங்க வந்து புரிஞ்சுக்கங்க. இதுக்கு பிற்பாடு அடுத்தது வந்து பிபிபி பற்றி சொல்ல போறோம். அப்ப எதெல்லாம் பிபிபின்னு வரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பொட்டன்சி செலக்ஷன் தனி சாப்டர் இருக்கு. அதுக்கு பொட்டன்சி முடிஞ்சதுக்கு பிற்பாடு ஃபாலோ அப் தனியாவே வைக்க போறோம். அப்புறம் லைவ் கேஸ் வைக்க போறோம். இவ்வளவு இருக்கு. அதுக்கப்புறம் ரூப்ரிக், பேஷண்ட் வெர்ஷன், இவ்வளவு ட்ரைனிங் இருக்கு. அதனால இது வந்து ஒரு ஜஸ்ட் அவுட்லைன் தான். இந்த ஃபியர் எக்ஸ்ட்ரா பட்செல்லாம் அதெல்லாம் வந்து காமன் ரூப்ரிக் வெர்ஷன்ல நம்ம சொல்ல போறோம். இது ஏன்னா காமன் ஃப்ரீக்வென்ட்லி யூசிங் ரூப்ரிக்னால இதை கண்டிப்பா சொல்ல போறோம். அதனால இது கண்டிப்பா வரும். இந்த செஷனுக்கு ஏன் இது கொடுத்தோம் அப்படின்னம்னா அசிமுலேஷன் ப்ராசஸ் எலிமினேஷன் எப்படி நடக்குது, 2 ட்ரக் மாறினாலும் மருந்து மாறினாலும் எலிமினேஷன் அதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணிருக்கோம். இந்த டாபிக் வந்து எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது. ஆனால் எல்லா செஷனும் தனித்தனியா ஒவ்வொன்றும் வந்துடும். நீங்க சொல்ற ரூப்ரிக், பேஷண்ட் வெர்ஷன், அப்புறம் மெட்ரியாமெடிக்கா ஒரு இது இருக்கு. அப்புறம் மெட்ரியாமெடிக்காவோட லிங்க் எப்படி பண்றது, எப்படி வந்து ஒரு தீமேட்டிக், நீங்க சொல்றது வந்து தீமேட்டிக் மெட்ரியாமெடிக்கா எப்படி ஃபார்ம் ஆகுறது, இந்த 3 சிம்டம் போட்டோம்னா இந்த தீம், இந்த ட்ரக்குக்கு உண்டான தீம் என்ன, இது எல்லாமே வந்து இப்போ நம்ம அப்கமிங் கிளாஸ்ல பார்க்கலாம். வேற ஏதாவது டவுட்னா சொல்லுங்க, முடிச்சுக்கணும். சார் இதே ஒரு எக்ஸிமா கேஸே சார், எக்ஸிமா சின்னதா இருக்கு. அவங்க வந்து ஆனா 4-5 months ஆகுது மெடிசன் எடுத்து அப்படின்ட்டு. சின்ன தொந்தரவு தான், ஆனா இவ்வளவு நாளா மெடிசன் எடுக்க வேண்டியது இருக்கு பாருங்களேன் அப்படின்றாங்க. இதுவும் எக்ஸ்ட்ரா வேகன்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா சார்? எடுத்துக்கலாம். பட் எந்த அளவுக்கு பிரிடாமினண்டா இருக்கு அப்படிங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். ஓகே சார். இத ஒரு தடவை வந்து அழுத்தம் கொடுத்துட்டு இன்னொரு விஷயத்த வந்து இதை விட அதிகமா அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, டார்கெட் வந்து மாறிடும். அப்ப உங்களுடைய டார்கெட் ஹிட் த ரைட் டார்கெட்ங்கிறது மாறிடும். அப்ப அந்த டார்கெட் தான் வந்து கரெக்டா இருக்கும். இதை வச்சு கொடுத்தீங்கன்னா கேட்காது, பார்ஷியலா கேட்கும். அப்ப நம்மளுடைய டார்கெட் பிரிடாமினண்டா இருக்குன்னு வச்சுங்க, இது வந்து பிரிடாமினண்டா இருக்கு. அந்த கேஸ்ல சொன்ன பாருங்க, எவ்வளவு நாளா சாப்பிடுறோம், எவ்வளவு நாளா எடுக்க வேண்டியது இருக்கு, 6 மாசமா எடுக்க வேண்டியது இருக்கு, 1 வருஷம் எடுத்து 1 ப்ராப்ளம். அப்ப அவருடைய அந்த இயருங்கிறது அவருக்கு வந்து அந்த கேஸ்ல நம்ம சொல்றப்ப கூட வந்து மிஸ் பண்ணிருக்கலாம். நீங்க அதை கேஸ் எடுக்கிறப்ப அதை ஃபீல் பண்ணணும். இந்த பேஷண்ட்ங்கிறது நீங்க தான் கேஸ் எடுக்கிற உங்களுக்கு தான் அது தெரியும், அந்த பேஷண்டோட வெயிட்டேஜ் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த வெயிட்டேஜ் அவர் எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்றாரு அப்படிங்கிற சென்டரை நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா அதுக்கு மருந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். அப்ப இந்த சென்டர் இல்லாம நிறைய பிரான்ச்சஸ் ஆஃப் சிம்டம் சொல்லலாம். இப்ப நீங்க சொல்றது ஒரு பிரான்ச் கூட இருக்கலாம். பட் அந்த பேஷண்டோட ஃபீலிங் இருக்கு பாருங்க, அந்த ஃபீலிங் வந்து ஒரு வேற விதமான ஃபீலிங் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து அதிகமா எடுக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு, இது வந்து மத்தவங்களுக்கு எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க சார், இது வந்து என் மூலம் மத்தவங்களுக்கு எல்லாம் பரவுனுச்சுன்னா என்ன பண்றது சார், இந்த ப்ராப்ளத்தினால நான் சொரிஞ்சிட்டு இருக்கேன், லைட்டை போட்டு சொரிஞ்சிடும், மத்தவங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு ஆங்ஸைட்டி அபவுட் அதர்ஸ் அப்படிங்கிறது ட்ராக் மாறுதா. உங்களோட ஃபோக்கஸ் வந்து மாறுறப்ப நீங்க கொடுக்கக்கூடிய வெயிட்டேஜ் வந்து இதை விட அதுக்கு தான் கொடுக்கும். எந்த ஃபீலிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இண்டிவிஜுவல் கேஸ் டேக்கர் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே சார். சார் இப்போ ரெமெடி பார்ஷியலா ஆக்ட் ஆயிருக்குன்றது வந்து நம்ம அசிமுலேஷன் எலிமினேஷன்ல கண்டுபிடிக்க முடியுமா சார்? பார்ஷியலா ஆக்ட் ஆகிறது பார்ஷியல் மெடிசன்லயுமே அசிமுலேஷன் எலிமினேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓஹோ. அது ஒரு லேயர் சிம்டம். அதாவது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஹிட் த ரைட் டார்கெட் அப்படின்னா நீங்க கரெக்டா இல்லாம கொஞ்சம் பார்ஷியலா கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா லேயர் பிரிஸ்கிரிப்ஷனா மாறிக்கும். எப்படி நம்ம கிளாசிக்கலா கொடுத்துருக்க மாதிரி, அதாவது நீங்க இப்ப சொன்ன கேஸ்ல மாதிரி தப்பு, அதாவது சுத்தமா தப்பு அப்படிங்கறத விட கொஞ்சம் நியர்பை சிம்லிமம் கொடுக்குறீங்கன்னா கிளாசிக்கல்ல வர மாதிரி இங்கேயும் வந்து ஒரு ஸ்டேட் ரிமூவ் ஆனதுக்கு பிற்பாடு அந்த ஸ்டேட்டை ட்ரிகர் பண்ணி நீங்க பார்ஷியல் ட்ரக் அந்த கேஸை ட்ரிகர் பண்ணி ஒரு மென்டல் ஸ்டேட்டை தூக்கி கொடுக்கும்.
ஓகே அந்த அதை வந்து அந்த மென்டல் ஸ்டேட்டை தூக்கி கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து கேஸ் வந்து அந்த ப்ரிடாமினன்சி வந்து நீங்க அந்த இதை பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப அதை வச்சு நீங்க மருந்து கொடுக்குறப்ப அந்த கேஸ் டக்குன்னு போகும். ஓகே சார். ஓகே தேங்க் யூ. ஓகே, உங்களுடைய வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கேட்டுங்க, அப்புறம் கிளாஸ்ல நம்ம இது பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ப்ரெசன்ட் ப்ரிடாமினன்ட் பர்சிஸ்டிங் PPP பத்தி இருக்கும். இப்போ இதுல உள்ள டவுட்டு உங்களுடைய சந்தேகங்கள் கோயிரிஸ்லாம் எல்லாத்தையும் இருந்தது அப்படின்னா நீங்க குரூப்ல போடுங்க. உங்களுடைய டவுட்ஸு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற ரிவ்யூஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இல்லை ஒருத்தவங்க கொஞ்சம் ரிவ்யூஸ் அங்கே வந்து கரெக்டாக டைப் பண்ணி வந்து அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா எங்களை என்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால ஒவ்வொரு கிளாஸ் முடிவுலையும் இந்த ரிவ்யூஸை நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். இது வரையும் ஒரு 2-3 கிளாஸ்ல ஒன்றும் ரிவ்யூ வந்து அந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக வரல. ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி நினைக்கிறேன். ஆர்டிஃபிஷியலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரிவ்யூங்கிறது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொன்னால் போதுமே ஒழிய ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக அந்த ரிவ்யூ சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தேங்க்யூ. நன்றி சார். Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.